அனைவருக்கும் வணக்கம். இந்த நிலவொளியியல் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் வாசக பெருமக்கள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பில் வருக வருகவென வரவேற்கின்றேன். முதலாவதாக திரு ஆறுமுகம் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். இன்றைய நிலவொளியில் இப்போ நம்ம கீரா தாத்தாவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அது அனைவருக்கும் தெரிஞ்சது தான், ஒரு பிரபலியமானது. அவர் தன்னுடைய 99 வயது 6 மாதம் வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் காலமாயிட்டாங்க. அவருடைய நூல்களை பற்றி நம்ம நிறைய பேசலாம். ஏன்னா உதாரணத்துக்கு நான் அதில் ஒரு சிறுகதையை படிச்சுட்டு இருந்தேன். அதை சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு அந்த புக்கினுடைய அந்த கதையினுடைய தலைப்பும் மறந்து போச்சு, கண்டென்ட் மாத்திரம் ஞாபகம் இருந்தது. சிறப்பாக இதை எப்படியாவது எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கலைஞர் நூலகத்துக்கு தான் வந்திருந்தேன் ஒரு 20 டேஸுக்கு முன்னாடி. அப்போ அந்த கதைகள் பகுதியில் போய் அதை தேடும்போது எனக்கு ஜென்ரலாக உள்ள பகுதியில் அது கிடைக்கல. அப்புறம் சரி, எங்கள் உள்ள பணியாளர்களை முதல்ல டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமல் நினச்சிருந்தேன். அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டேன். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, உள்ளே இருக்கிற ரெஃபரன்ஸ் பகுதியில் போய் கீராவுடைய கதைகள் தொகுப்பு அப்படின்றது ஒரு பண்டலாக இருக்கும். 5 தொகுப்பு 6 தொகுப்புன்னு இருக்கும், எல்லாம் தலைக்கு வச்சு படுக்கிற மாதிரி. அதில் உள்ள புக்ஸ் எல்லாம் எடுத்து படித்தாலே இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு நிலவொளியில் பேசலாம், பிரச்சனையே கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கும். அந்த அம்மா அந்த ஸ்டாஃப் எனக்கு உடனடியாக அந்த புத்தகத்தை எடுத்து கொடுத்தாங்க. நான் அந்த தலைப்புக்குரிய கதையும் நான் உடனடியாக அதை எடுக்க முடிஞ்சது. முதல்ல இந்த கலைஞர் நூலகத்தில் உள்ள அந்த பணியாளருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு குறிப்புதவி அப்படிங்கிறத மிக சிறப்பாகவும் வேகமாகவும் செஞ்சு கொடுத்தாங்க. கீராவுடைய இறப்பு 99 வயது இருந்தபோது இந்த அரசு அவரை மிக அழகாக மரியாதை பண்ணாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஒரு இலக்கியவாதிகளுக்கும் எழுத்தாளர்களுக்கும் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மரியாதை இதுக்கு முன்னால் இருந்திருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவருடைய இறப்பில் அவருடைய இடைச்செவல் ஊரில் அவர் நல்லடக்கம் பண்ணும் பொழுது அந்த மாவட்டத்தை சார்ந்த எம்பிக்கள் அமைச்சர்கள் எல்லாமே, அந்த கலெக்டர் எல்லாருமே அதில் கலந்துக்கிட்டு அவரை சிறப்பு பண்ணி அவருக்கு இன்றைக்கி மணிமண்டபமும் உருவாக்கி இன்றைக்கி கீராவுடைய மணிமண்டபம் கோயில்பட்டியில் இருக்குது. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அடுத்த சந்ததியினருக்கு நம்ம இதெல்லாம் கொண்டு போகணும். அவருடைய படைப்புகள் எல்லாம் மனுஷன் பள்ளிக்கூடத்துக்கு மலைக்கு தான் ஒதுங்கினவர். ஆனால் அவர் எழுதியிருக்கிற சிறுகதைகளும் புத்தகங்களும் கட்டுரைகளும் எப்பா நினச்சே பார்க்க முடியல. நம்மளால் ஒரு கதை கற்பனையில் உருவாக்கி பாருங்கள் பார்ப்போம். அதை பக்கத்தில் படிக்கணும் சார், நீங்கள் தயவுசெய்து கதை எழுதிட்டு விட்டுருங்க அப்படின்ட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ஆயிரும். அப்படி பார்க்கும்போது அவ்வளோ புத்தகங்கள். இப்போ இன்றைக்கி அவருடைய ஒரே ஒரு சிறுகதையை மாத்திரம் கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கும், அது எடுத்து சொல்லலாங்கிறதுக்கு தான் வந்தேன். புறப்பாடு அப்படின்னு ஒரு கதை. அதாவது ஒரு கைத்தாறு, அவர் எப்போயுமே அவர் ஊரை சார்ந்து தான் எழுதுவார். அப்போ சொல்கிறார், என்ன அன்னாரப்பா கவுண்டரு போயிட்டாராமியா அப்படிங்கிறார் ஒருத்தர். உடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமாக இருக்குது. அந்த கிராமத்தில் நம்ம என்னையா சொல்கிற, அவர் போயிட்டாரா, முதல்ல உண்மையை சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அப்புறம் இன்னொருத்தட்ட கேட்குறாரு, அவரும் ஆமாங்கிறார். அங்கே பாரியா காய்த்தாத்துக்கு மேளத்துக்கெல்லாம் போய் சொல்கிறதுக்கு ஆட்கள்லாம் கிளம்பி போயிட்டுருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறாரு. உடனே அவரை தம்பி மக்கா உண்மைதானா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க ஐயா இறந்து போயிட்டார் அப்படிங்கிறாரு. எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஒரு மனிதனுடைய இறப்பில் சந்தோஷப்படுனா அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு ஒரு சின்ன காரணம் உண்டு. என்னென்னா அந்த ஊர்லேயே அவர் தான் மிக 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 வயதானவர், அதிக வயது முதிர்வானவர். அவருக்கு எத்தனை வயசுங்கிறது அவருக்கும் தெரியாது, ஊரில் உள்ளவங்களுக்கும் தெரியாது, அவர் என்ன நட்சத்திரம்னு கூட தெரியாது. அவர் தெரிஞ்சதெல்லாம் வானத்தில் இருந்த நட்சத்திரங்கள் மட்டும்தான். அதனால் அன்னாரப்பா கவுண்டருக்கு அவருக்கு பார்த்திங்கன்னா 3 பொண்டாட்டி 2 தொடுக்கு, எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. பிள்ளைகள்லாம் இறந்து போயிட்டாங்க, பேரம்பேத்திகள் மாத்திரம்தான் இருக்காங்க. அவங்களுக்கு கூட வயதாகிவிட்டது, தலை நரைத்து விட்டது, பல்லெல்லாம் போயிடுச்சுன்றாங்க. இப்போ அவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது மக்கள் ஏன் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்கன்னா, அவருடைய பெந்துக்கள் சொந்தக்காரங்கள்லாம் அவர் கிடையிலே கிடந்ததுனால நிறைய நல்ல காரியங்கள்லாம் அவங்களுக்கு வேலைகள் செய்ய முடியாமல் தடைப்பட்டு போச்சு அப்படிங்கிறதுனால தான் அந்த மாதிரி இப்படி சொல்கிறது. கல்யாண சாவுன்னு சொல்லுவாங்க ரொம்ப வயசானவங்க. அப்போ இவருடைய சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, உள்ளூர்லேயே இருக்கக்கூடிய ஒரு வைத்தியர் சமூகம் இருக்கிறார். அவர் கையை பிடிச்சி பார்த்தாருன்னா, அம்மாவாசை பிரார்த்தனை தாண்டாதுன்னு சொன்னார்னா முந்தின நாளே ஆள் இறந்து போயிடுவாங்க. அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. அவர் கணிப்பே தவறி போய் நம்ம அன்னாரப்பா கவுண்டர் ஓடிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ரொம்ப இறந்து போகிற கண்டிஷனில் இருக்காங்கன்னா முதல்ல கட்டிலேருந்து கீழே இறக்கி போட்டுருங்க அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா கட்டில் போட்டிருந்தா நாளைக்கு பிள்ளையெல்லாம் அதை அந்த கட்டில் பார்த்தா பயப்படுவாங்க, அடுத்த யாருக்காவது சுகம் இல்லைன்னா கூட அதில் ஏறி படிப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதனால் கட்டில் போட்டு அன்னாரப்பா கவுண்டரை எப்படியும் இறந்து போயிடுவார்னு நினச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அன்னாரப்பா கவுண்டருக்கு முழிப்பு வந்துருச்சு. ஏன்டா என்னைய கட்டில் யாரடா ஏற்றி போட்டதுன்னு கீழே படுத்துனவர் மேலே ஏறி படுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இவருக்கு ஒன்றும் போகிற மாதிரியே தெரியல. திடீர்னு ஒரு நாள் ரொம்ப உடல்நல ரொம்ப மோசமாகிட்டே வருது. அப்போ ரோட்டு கடையில் இருக்கிற வைத்தியரை கூப்பிட்டு பார்க்குறாங்க. அவர் நாடியை பார்த்துட்டு அவரே சொல்லிடுறாரு, இல்லைங்க சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லிடுங்க, தாங்காது,
எல்லா ஏற்பாடும் பண்ணியிருங்க அப்படின்னு. இப்போ பேரம் பேத்தி கொள்ளு பேத்தி எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த நெய்த்திரி ஏற்றுறதுக்குரியது துணியெல்லாம் தயார் பண்ணுறாங்க. அவருக்கு நாடி கட்டுக்குரிய துணி முதற்கொண்டு மெல்லு துணியெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நெத்தியில் வைக்கிற காசெல்லாம் புளி போட்டு விலைக்கு பக்காவாக வச்சுருக்காங்க. மனுஷன் இன்றைக்கி போயிடுவார் நாளைக்கு போயிடுவாருங்காங்க. ராத்திரி பூரா முழிச்சிருந்து எல்லாருக்கும் கண்ணு முழிச்சா தான் மிச்சம். அவர் ஒன்றும் போவேல, தொண்டையிலும் வாயிலையும் லேசாக இழுத்துக்கிட்டே இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல. இதுக்கு மேலே என்ன பண்ணலான்னு நினைக்கும் போது தான் அப்போ இதை போக்குறதுக்கு என்ன செய்யலாம். அந்த ஊரில் எல்லாருக்குமே நடைமுறையில் வழக்கம் உண்டு, பால் ஊற்றினா சரியாக போகும். என்ன பால் ஊற்றலான்னு, பசும்பால் ஊற்றலாமா ஆட்டுப்பால் ஊற்றணும், இதெல்லாம் ஊற்றாதீங்கடா அவர் ரொம்ப சத்தாகி திரும்ப எந்திரிச்சிடுவாருன்னு, அதனால் எருமை பால் ஊற்றிடுங்க அப்படிங்கிறாங்க. எருமை பால் காய்ச்சினதை ஊற்றலாமா காய்ச்சாததை ஊற்றலாமாங்கிறாங்க. இல்லை காய்ச்சாததே ஊற்றுங்கிறாங்க. அதில் இன்னொருத்தன் சொல்கிறான், அவர் யமதர்மராஜாவுக்கு பிடிச்சதே எருமை தான், அதனால் அதை ஊற்றிடுங்க அப்படிங்காங்க. இப்படிலாம் சென்டிமெண்ட் ஆகி கடைசியில் ஒரு வழியாக முடிவாகி பாலை ஊற்றுனாங்க. ஊற்றி எல்லோரும் உத்து பார்த்துட்டே இருக்காங்க. திடீர்னு கொஞ்ச நாள் கழித்து ஒருத்தர் சொல்கிறார், ஆள் முன்னோட ரொம்ப தெளிச்சி ஆகிட்டாருடா இப்போ அப்படிங்காங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப சங்கடமாகி போச்சு, என்னடா இது பெருசு போகவே மாட்டேக்கார அப்படின்னு சொல்லி. கடைசியில் ஊரில் கூடி எல்லோரும் ஒரு முடிவு பண்ணுறாங்க, இவருக்கு நம்ம ஊரில் உள்ள நடைமுறை உண்டு இல்லையா என்னன்னு, அவரை கூட்டிகிட்டு போய் நல்லா தை மாதம் வச்சு 12 மணிக்கு ராத்திரிக்கு கட்டில் தூக்கிட்டு அப்படியே கொண்டு போய் கிணத்தடியில் வச்சு குடங்குடமாக நல்ல தலையில் நல்ல தண்ணியை ஊற்றிட்டு தண்ணியை ஊற்ற வேண்டியது அப்படிங்கிறத ஒரு நடைமுறை இது எல்லா இடத்துலையும் உண்டு. அப்போ அவரை தூக்கிட்டு போய் உட்கார வச்சு அவர் படுக்க வச்சுருக்காங்க. பாதி உட்கார்ந்த நிலையிலே ஒரு சின்ன வயசு இளம் வயசு வந்து அவர் தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு. வாளியை வச்சு ஒருத்தங்களா இறச்சி தண்ணியை ஊற்றுறாங்க. ஊற்றும் பொழுது அந்த இளவட்டமே அந்த 12 மணி தை மாத குளிர் எப்படி இருக்கும், அவருக்கே கொஞ்சம் தாங்க முடியல, பல்லெல்லாம் டக்கன்னு ஆடுது. சொல்கிற, பெரியப்பா யாராவது ஒருத்தர் மாற்றி விடுங்க பெரியப்பா, எவ்வளோ நேரம் தேய்க்கிறது, தலையில் தேய்ச்சி எண்ணெய் தேய்ச்சி போக மாட்டேங்க. அவர் வன்களோட அவரே பேசாமல் உட்காந்துருக்காரு, நீ என்னடா பல்லு தட்டிகிட்டு இருக்கீன்னு பிடிச்சி சத்தம் போடுறாங்க. கடைசியில் அது தண்ணி ஊற்றி ஓஞ்சி போய் கடைசியில் அவருக்கு தலையெல்லாம் தோற்றிட்டு நல்லா புதுசாக இன்னொரு கட்டில் போட்டு அடியில் சாம்பிராணி போட்டு படுக்க வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. அதாவது என்னென்னா, யமதர்மராஜாவே வந்து சித்திரபுத்தனே அவருடைய புஸ்தகத்தை மிஸ் பண்ணிட்டார் போல் இருக்கு. அதனால் இவர் வந்து இறந்து வீரர் என்னங்கிறதே கணக்கு தெரியாமல் இருக்குங்கிற அளவில் பேசிகிட்டு இருக்காங்க. கடைசியில் இதுக்கு என்ன தான் முடிவு அப்படின்னு சொல்கிற போது தான் பால் ஊற்றுறது முடிஞ்சு போச்சு. அடுத்தது அவர் கூட பழகின ஒரு நண்பர் இருக்கார், அவரை பற்றி வர்ணனை பண்ணும்போது அவ்வளோ அழகாக சொல்லுவார். மனுஷன் அப்படியே வளைஞ்சி போய் ஒரு நீல கம்பை மாத்திரம் பிடிச்சிட்டு 2 கையும் அந்த கம்பை பிடிச்சிட்டு தள்ளாமல் நடந்து வரார். உடனே எல்லோரும் வழி விடுங்கிறார். வழி விடுங்கன்னே வாசலை விட்டோன்னே அவர் நேசாக அந்த தலையில் கையை வச்சுட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஏண்டா ஊருக்கு வெளியே ஒரு புஞ்சக்காடு 3 ஏக்கர் நிலம் வாங்கின 3 சேர்ந்து வாங்கினார்ல, 3 ஏக்கர் வாங்கினார்களாடா நம்ம அன்னாரப்பா கவுண்டர், அதில் உள்ள மண்ணை எடுத்துகிட்டு வாங்கடா, அதை வந்து கரைச்சி கொடுத்தோம்னா அவருக்கு வந்து போயிடும் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லி போய் உடனே அந்த கரிசல் மண்ணை எடுத்துகிட்டு வந்து தண்ணியை கரைச்சி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு எல்லோரும் ராத்திரி ரொம்ப இதுக்கு மேலே கண்ணை முழிச்சு அசந்து படுத்துருக்கு. பார்த்தா ராத்திரி 2 மணிக்கு மேலே அன்னாரப்பா கவுண்டர் இறந்து போயிட்டார். ஊரே சந்தோஷப்படுது. அப்புறம் அந்த மண்ணு கொடுத்ததுனால தான் அவர் இறந்தாரா இல்லை அவருக்கு சிலேப்பம் வந்து இறந்தாராங்கிறதும் தெரியாது. கடைசியில் அவருக்கு கைத்தாருக்கு உடனே ஆள் அனுப்பிவிட்டு அந்த பொய்க்கால் குதிரை எண்ணெய், மேளம் எண்ணெய், வெடி எண்ணெய் எல்லாம் ரெடி பண்ணி பெரிய கம்பில் எல்லாம் பாடையெல்லாம் ரெடி பண்ணி அவரை உட்கார வச்சு அப்படியே அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்கிறாரு. அங்கே தயாரான அந்த நாடிக்கட்டெல்லாம் கட்டி பொட்டெல்லாம் வச்சாச்சு. கவுண்டரை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிட்டு போது 2 பக்கம் வந்து கட்டி தலையெல்லாம் இருத்தி கட்டிட்டாங்க. கட்டிட்டு போகும்பொழுது அந்த மயானத்தை நோக்கி போகிற பாதை வந்து ரொம்ப மேடு பள்ளமாக இருக்குது. அதனால் அவருக்கு தலையை கட்டி இருந்தது வந்து அப்படியே லேசாக அவுந்துருச்சு. அவுந்ததுனால அவர் அப்படியே அப்படியே ஆடுறதை பார்க்கும்போது அவர் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரியே அந்த கதையை முடிச்சிடுறாரு. இதில் என்னன்னா, நகைச்சுவையானது, தனக்கான எல்லல், தனக்கான அந்த ஒரு வயதானவர்களுடைய இறப்புங்கிறத மிக அழகாக ஒரு சினிமாவில் கூட நம்ம ஒரு கேமராவில் அவ்வளோ தூரத்துக்கு அதை ரசிக்க முடியாது, அவ்வளவு ரசிப்பாக அதை எழுதியிருக்கிறார். ஆனால் அதையும் தாண்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சம்சாரி, ஒரு வயதானவர், ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு விவசாயி, தன் மண்ணையும் இதையும் நேசிப்பவர், அதை விட்டு செல்ல மனசு இல்லாமல் தான் அவர் உயிர் ஊசலாடுகிறது அப்படிங்கிறத தான் அந்த கதையில் அவர் பதிவு பண்ணியிருப்பார். 1973 வந்த ஒரு சிறுகதை. நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக திருமிகு ரேணுகா தேவி அவர்களை அழைக்கின்றேன். அவையோர் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம்.
EMG யாதவா விமன்ஸ் காலேஜில் ரிட்டையர்டு ப்ரொஃபஸர் நான். தேங்க்யூ. இந்த வருடம் மார்ச் மாதம் ஒரு 10 ஆண்டுகளாக நான் எழுதி கொண்டிருந்த 7 புத்தகங்கள் வெளியிடப்பட்டது. 7 புத்தகங்கள். நாங்கள் எல்லாருமே டான்ரெக்டா ரிட்டையர்டு டீச்சர்ஸ் அசோசியேஷன், தமிழ்நாடு ரிட்டையர்டு காலேஜ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஒன்று வச்சுருக்கோம். அங்கே வச்சு நாங்கள் அதை வெளியிட்டோம். அந்த 7 புத்தகம் பற்றி ஒரு அறிமுக உரை மாத்திரம் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். லைட்டாக ஒரு ஃபியூ இன்ட்ரோடக்ஷன், அவ்வளோதான். முதல் புத்தகம் எண்ணச்சிறகுகள். இது சிந்தனை துளியோட தொகுப்பு. நம்ம தினசரி வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகள் மற்றும் குடும்பம், கல்வி, கலை, இலக்கியம், திரைப்படங்கள், ஊடகங்கள் இவை குறித்த கருத்து பகிர்வு, கேள்வி, பரிந்துரை, விமர்சனம், எள்ளல், சாடல் என்று அந்த நூல் விரிந்து செல்கிறது. ஆனால் அனைத்துமே மானுடம் செழுமையுற வேண்டும் என்ற ஆதங்கத்தின் வெளிப்பாடு மட்டுமே. இந்த நூலுக்கு திரைப்பட இயக்குனர், வெள்ளித்திரை, சின்னத்திரை, திரைக்கதை ஆசிரியர் மற்றும் எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி அவர்கள் அணிந்துரை வழங்கியுள்ளார். இரண்டாவது புத்தகம் அந்த சில நாட்கள். இது ஒரு டாக்குமெண்ட், ஒரு ஆவணம்னு சொல்லலாம். சமகாலத்தில் இருக்கிற சோஷியல் இஷ்யூஸ் ஒரு 15 செலக்ட் பண்ணி அதை மாத்திரம் ஆவணப்படுத்தியிருக்கேன் அந்த புத்தகத்தில். நம்ம இந்த உலகத்தில் பிறந்தோம், வாழ்ந்தோம், சென்றோம் அப்படின்னு இருக்காமல் நம்ம கற்றவைகளை, நம்ம அனுபவங்களை ஆவணப்படுத்தி விட்டு சென்றால் ஒவ்வொரு மனிதனும் சோதனையோட்ட வாழ்க்கையை தவிர்த்து மனிதகுல நீட்சியாக வாழ முடியும். முடிவில் மானுடம் நாகரிகத்தை வெகு விரைவில் எட்டக்கூடும் எனும் அடிப்படையில் உதித்த நூல் இது. இதற்கு தமிழக திராவிடக் கழக பொருளாளர் மற்றும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி திரு குமரேசன் அவர்கள் அணிந்துரை வழங்கியுள்ளார். இது 15 அத்தியாயங்களை உள்ளடக்கியது. மூன்றாவது புத்தகம் பிராயச்சித்தம். இது சிறுகதை தொகுப்பு. 16 சிறுகதைகளை தன்னுள் கொண்டுள்ளது. சமுதாயம் மனிதர்களை உருவாக்குகிறது, மனிதன் சமுதாயத்தை உருவாக்குகிறான் எனும் அடிப்படையில் பார்த்தால் வாழும் ஒவ்வொரு மனிதனும் தனக்கான பங்களிப்பை, சமூக முன்னேற்றத்திற்கான பங்களிப்பை எத்தனையோ வகைகளில் நம்ம செய்ய முடிஞ்சாலும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஆவணப்படுத்தி விட்டு சென்றால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் எனும் அடிப்படையில் உதித்த நூல் இது. அடுத்ததாக இந்த நூலுக்கு எமது கல்லூரி முன்னாள் மாணவி, இந்நாள் சென்னை குயின் மேரிஸ் கல்லூரியின் இப்பொழுது வேலை பார்த்து கொண்டிருக்கும் பேராசிரியை முனைவர் சாதனா அவர்கள் அணிந்துரை வழங்கியுள்ளார். நாலாவது புத்தகம் கூட்டாஞ்சோறு. இந்த நூலுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் பரிச்சயப்பட்ட பட்டிமன்ற பேச்சாளர், எழுத்தாளர், வானொலி நாடக ஆசிரியர், ஏபிசி மகாலட்சுமி காலேஜ் தூத்துக்குடியின் ஓய்வு பெற்ற ஆசிரியை முனைவர் அனார்கலி அவர்கள் அணிந்துரை வழங்கியுள்ளார். அவர் அணிந்துரை எழுதி கொடுத்தது மாத்திரமல்ல, பதிப்பகத்தை எனக்கு இன்ட்ரடியூஸ் செஞ்சு ஒரே டயத்தில் இந்த 7 புக்கையும் வெளிவர செஞ்சவங்க. ஒரு பெண்ணுக்கு பெண்ணு ஒரு உந்து சக்தியாக இருந்து அவங்களே முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற அவங்களோட எண்ணம் பாராட்டுக்குரியது. இந்த கூட்டாஞ்சோறில் இதிலெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கண்டுக்காமல் இருக்கிறது. மனித மனசை புரிஞ்சுக்கிற நுண்ணறிவு இல்லாமை,
எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் வாழ்க்கையில் அப்படிங்கிறத அந்த புரிதல் தன்மை இல்லாமை, சுய மதிப்பீடு செய்யாமை போன்ற போக்குகளால் விளையும் சிக்கல்களையும் அதற்கான தீர்வுகளையும் தன்னகத்தை கொண்டுள்ள ஒரு நூல். அடுத்ததாக ஜனனம். ஜனனம் எனும் இந்த கூட்டாஞ்சோறில் 50 3 பக்க கதைகளை கொண்டது. 3 பக்க கதைகள். அடுத்து ஜனனம். ஜனனம்ங்கிறது அந்த டைட்டிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். புதிய சிச்சுவேஷன்ஸை நம்ம மீட் பண்ணுறப்ப சில நேரம் நமக்கே தெரியாமல் நம்மளை பற்றிய ஒரு நிலைப்பாடு நமக்கு புரிய வரும். சுயம் பற்றிய ஒரு புதிய அறிவு நமக்கு கிடைக்கக்கூடும். இந்த ரெண்டும் நமக்கு நடக்கிறப்ப ஒவ்வொரு மனிதனும் புதிதாக ஜனனம் எடுக்கிறான். புதிய சூழ்நிலையை சந்திக்கிறப்பையும் தன்னை பற்றிய புதிதாக ஒரு விஷயத்தை அறிகிறப்பையும் புதிதாக ஒரு ஜனனம் எடுக்கிறான். அப்படி மனுஷன் எடுக்கிறப்ப எப்பேற்பட்ட மனுஷங்களையும் எந்த விதமான சிச்சுவேஷனையும் அவன் ஈஸியாக இலகுவாக கையாள முடியும். இதன் அடிப்படையில் உதித்த நூல் ஜனனம். இந்த நூலுக்கு எனது பள்ளி ஆசிரியை, இன்று சென்னை கார்ப்பரேஷன் பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் திருமதி ஜெகதாம்பாள் அவர்கள் அணிந்துரை வழங்கியுள்ளார். 6வது புத்தகம் பயணபந்தம். இது எனது சுயசரிதை. சுயசரிதை என்பதை விட, என்னை பற்றி நூலில் எழுதினதை விட என் உடன் பயணித்தவர்கள் இருப்பாங்க இல்லையா, என்னை எப்படி அவங்க ஷேப் பண்ணாங்க, பயணித்தவங்களோட குணநலங்கள் தான் நான் அதிகமாக எழுதியிருக்கேன். அதன் அடிப்படையில் பயணபந்தத்தை எனது ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்கிறத விட எண்ணற்றோரோட பயோகிராஃபி அப்படின்னு சொல்கிறது தான் சால சிறந்தது. இந்த புத்தகத்தோட 9 தலைப்புகளை கொண்டிருக்கு. 9வது அத்தியாயத்தில் நான் கூறிய விஷயங்களில் உண்மைத்தன்மை இருக்குமா, அதை ஊர்ஜிதப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பதிப்பகத்தார் ஒரு பெண், திருமதி செல்வி சம்பத் அப்படிங்கிறவங்க, சென்னையை சேர்ந்தவங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட க்ளோஸ் சர்க்கிளில் இருந்து ஒரு 50 பேருக்கிட்ட உங்களை பற்றி ஒரு ரைட்டப் வாங்கி கொடுங்க, அதையும் இந்த புக்கில் கடைசியில் சேர்த்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் சங்கோஜமாக இருந்தது, என்னை பற்றி எழுதி கொடுங்கன்னு எப்படி நம்ம யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அது கலெக்ட் பண்ணுங்கள் மேடம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில் பண்ணேன். என்னோடய கணவரில் ஆரம்பித்து பிள்ளைங்க, மருமக பிள்ளைங்க, பேர பிள்ளைங்கள், என்னோடய கணவரோட உடன்பிறப்பு, என்னோட உடன்பிறப்பு, எனது கல்லூரியில் பணியாற்றிய சக பேராசிரியர்கள், என்னுடன் கல்லூரியில் பயின்ற தோழிகள், எல்லாத்தையும் விட எனது மாணவிகள், மொத்தம் ஒரு 50 பேர்கிட்ட ரைட்டப் வாங்கி அட்டாச் பண்ணோம். அது எனக்கு ஒரு நிறைவான ஒரு வேலையாக இருந்தது. அந்த புத்தகத்துக்கே புத்தகத்தை கொஞ்சம் ஒரு என்ரிச் பண்ணி காட்டின மாதிரி இருந்தது. இந்த புத்தகத்திற்கு 25 ஆண்டுகள் ஆனந்த விகடனில் பொறுப்பாசிரியராக இருந்தவரும் எழுத்தாளருமான திரு பொன்சி அவர்கள் அணிந்துரை வழங்கியுள்ளார். கடைசி புத்தகம், கடைசின்னு சொல்றதில் 7th புக் உருமாற்றம். இது கல்லூரி மாணவிகளுக்காக வேண்டி பிரத்யேகமாக எழுதப்பட்ட நூல். கல்லூரி மாணவர்கள் சிறந்த மனிதர்களாக எவ்வாறு உருவெடுப்பது அப்படிங்கிறதுக்கு தேவையான வாழ்வியல் நெறிமுறைகளை கொண்டு 14 சாப்டர்ஸ், 14 அத்தியாயங்கள் கொண்டு வடிக்கப்பட்ட நூல். நேற்று போல் இன்று இல்லாமல், இன்று போல் நாளை இல்லாமல், தினந்தோறும் நமது சிந்தையிலும் செயலிலும் பரிமாண வளர்ச்சி நடைபெற வேண்டும். அதற்கு தேவையான வாழ்வியல் சிந்தனைகளை கொண்டு வடிவமைக்கப்பட்ட நூல் இது. இதற்கு திரைப்பட பாடலாசிரியர் மற்றும் எழுத்தாளர் திரு கபிலன் வைரமுத்து அவர்கள் அணிந்துரை வழங்கியுள்ளார். இந்த 7 புத்தகங்களும் 7 நூல்களும் வாழ்வியல் நெறிமுறைகளை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டவை. இந்த அனைத்து புத்தகங்களும் யுகா என்னும் புனைப்பெயரில் நான் வடிவமைத்துள்ளேன். யுகா என்றால் என்ன என்று பல பேர் கேட்டதுண்டு.
இன்று நாம் பேசிக்கொண்டு எழுதி கொண்டிருக்க எந்த விஷயமுமே நம்மளோட சொந்த விஷயம் கிடையாது. யுக யுகங்களாக சில கருத்துக்கள் கூர்தீட்டப்பட்டு வடிவமைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டு இன்று நம் முன்னே உலவி கொண்டிருக்கின்றது. அது நம் பாணியில் பேசிக்கொண்டோ அல்லது எழுதி கொண்டோ இருக்கிறோம். அதனால் நம்ம எழுதின எந்த ஒரு விஷயத்தையும் இது எனது இல்லை புதிய கருத்து அப்படின்னு சொந்தம் கொண்டாட ஒன்றுமே இல்லை. அனைத்தும் யுகங்களின் பங்களிப்பு என்பதால் என்னோட புத்தகங்கள் அனைத்தையும் யுகா என்னும் பெயரில் எழுதி கொண்டிருக்கிறேன். அடுத்து ஒரு 3 புக்கம் முடிகிற லெவலில் இருக்குது. என்னோடய பேச்சை ஒரு ஆர்வத்தோடும் அமைதியோடும் கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. தங்களுக்கு அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்ததாக திரு ஜெயசீலன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். வணக்கம். நான் ஜெயசீலன். ஆங்கில இலக்கியம் முதுகலை படித்தவன். காவல்துறையில் வேலை பார்த்தேன், ஓய்வு பெற்று விட்டேன். எனக்கு கவிதை பிடிக்கும். எனக்கு கவிதை பிடிக்கும். வாசிக்க, நேசிக்க, சுவாசிக்க, எழுத. அவ்வாறு எழுதிய கவிதைகளில் சிலவற்றை என் நண்பர்கள் வட்டாரத்திலும் மதுரை வாசகர் வட்டத்திற்கும் அனுப்பி நண்பர்கள் எனக்கு பாராட்டு தெரிவித்ததை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவற்றில் இருந்து சில தங்களின் பார்வைக்காக. இயற்கை என்ற தலைப்பில் ஒரு சின்ன கவிதை எழுதியிருக்கிறேன். ஏரியா இருந்த ஏரியா, கொஞ்சம் ஆங்கில வார்த்தைகள் வரும், கொஞ்சம் சேர்ந்து தான் எழுத வேண்டியதாக போச்சு. ஏரியா இருந்த ஏரியா மழை பெய்ய மறந்ததால் இப்போ புல் பூண்டு அங்கில்லை. கிராமத்தை நகரம் சேர்க்க சாலையொன்று போட்டாங்க. சாலையோர மரம் வெட்டி மின்கம்பம் நட்டாங்க. இயற்கை அழித்து அங்கெல்லாம் செயற்கை பூ வைத்தாங்க. வண்டோ தேனியோ வராமல் செஞ்சாங்க. ஏரி முழுதும் இப்போது இடைவெளி இல்லாமல் நெருக்கமாயும் இறுக்கமாயும் வீடுகளின் குடியேற்றம். மின்சார வசதியெல்லாம் சிறப்பாகவே இருக்குது. மின்மயானம் கூட எப்போன்னு இருக்குது. மரம் வெட்டி விற்கிறான், பணப்பெட்டி நிறைக்கிறான். கட்டுக்கட்டாக பணம் சேர்த்து பணத்தையானி திங்க போகிற. விவசாயத்துக்கு உகந்ததான் விஏஓ சொன்னாராம். கண்டுக்களை ஒருத்தரும் அந்த விஏஓவை கவனித்தாங்க, உண்மையை மறைச்சாங்க. பிளாட்டு போட்டாங்க, பட்டுன்னு விற்றாங்க. கட்டுக்கட்டாக தான் பணத்தை பார்த்தாங்க. வீட்டை கட்டி வச்சாங்க, விவசாயத்தை விட்டாங்க. கால்நடை எல்லாமே மனிதனின் வயிற்றுக்குள்ளே போயாச்சு. குடம் குடமாக ஏற்றுமதி செய்த பாலெல்லாம் இப்போ பாக்கெட்டாக இறக்குமதி ஆயாச்சு. உணவு செய்ய நிலம் வேண்டும், நிலம் நிறைய நீர் வேண்டும். இந்நிலை தொடர்ந்தா மனிதா நாய் போல நீயும் தண்ணீரை நக்கி நக்கி குடிக்க நேரும். மிக்க நன்றி ஐயா. இந்த ஃப்ளாக்கு தேடுறதுக்குள்ள நேரம் ஆயிரும் போட்டிருக்கு. அடுத்து வாழ்க்கை, மனித வாழ்க்கையவும் குருவி கூட்டையும் சேர்த்து ஒரு கம்பேரிசனில் எழுதியிருக்கிறேன். வாழ்க்கை என்பது குருவி கூடு, அதில் வாழ்பவருக்கே வரும் பல கேடு. சின்ன சின்ன குச்சியும் சிறகும் தேடி தேடி கட்டியது. சித்திரை மாத வெயிலை தாங்க சிரத்தையோடு கட்டியது. குருவிக்கூடும் மனித வாழ்வும் பார்க்க பார்க்க அழகு. குற்றம் பாராமல் சுற்றம் பார்த்து அதோடு நீ பழகு. நெருக்கி நெருக்கி பின்னப்பட்ட நேசமான பின்னலுது. அதனை கலைக்க சொந்தமும் நட்பும் கங்கணத்தோடு இருக்குது. குருவி கட்டும் கூட்டில் தொட்டிக்கூடும் உண்டு, தொங்கும் கூடும் உண்டு. காக்கை உயரை கூடு கட்டும், குயில்கள் அதிலே முட்டையிடும். காக்கை அதனை அடைகாத்து குஞ்சு பொறித்து வளர்த்தெடுக்கும். அக்கூட்டில் கல்லறியும் விழலாம், கருநாகமும் வரலாம். கெட்டுப்போன சமுதாயம் கூட்டை எரிக்க முற்படுது. முடியாத பட்சத்தில் மரத்தோடு வெட்டு சாய்ச்சிடுது. உயரை போகும்போது பிறரின் வயிறு எரியும். முட்டையிடும் குருவிக்குத்தான் அது பட்டப்பாடு தெரியும். அடுத்து ஞாபகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் எழுதியிருக்கிறேன். ஞாபகம்னா ஒரு குடியார கணவன் இருக்கிறான் அப்படின்னா அந்த மக்களோ அந்த குடும்பமோ எங்கே போனாலும் நிம்மதியாக இருக்க முடியுமா?
அப்படிங்கிறது. அதுதான் நம்ம கோயில்களில் பார்த்திங்கன்னாக்க இந்த பல அலங்காரங்கள் இருக்கும். இந்த பழனிலாம் போனோம் அப்படின்னாக்க ராஜ அலங்காரம், அப்புறம் ஆண்டி அலங்காரம் அப்படின்னு சில பல அலங்காரங்கள் இருக்கும். அந்த மாதிரி அலங்காரம் இருந்தால் தான் நல்லா சிறப்பாக இருந்தால் தான் நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல சொல்ல வந்து, அந்த அம்மனை அலங்காரமாக இருந்தால் தான் ஆலயத்துக்குள்ளேயே நாங்கள் போகிறோம். வரிசையிலே மணிக்கணக்காக பசியோடு நின்று பக்கத்தில் போயாச்சு. மனசெல்லாம் நிறையுது மகமாயி பார்வையில் கற்பூரம் காட்டையில். 5 10 தட்டில் போட்டால் தான் பூவும் பிரசாதமும் பூசாரி தராரு. நவக்கிரகங்களை எத்தனை முறை சுற்ற வேண்டும் என்று தெரியாமலே எண்ணற்ற சுற்றுக்கள் சுற்றியாச்சு இதுவரையில். நந்தி காதில் மிக தெளிவாக சொல்லியாச்சு என்னோட வேண்டுதலை. நேர்த்திக்கடன் செலுத்தியாச்சு, உண்டியலை நிறைச்சாச்சு. கோயில் பிரகாரத்தில் இறந்தவர்க்கும், அதாவது யாசகம் கேட்பாங்க இல்லையா, இறந்தவர்க்கும் இயன்றவரை ஈதாச்சு. கொடிமரம் பின்னால் கும்பிட்டும் விழுந்தாச்சு. கொஞ்சம் நிம்மதி நிம்மதி கொஞ்சம்தான். சென்ற வழியே திரும்பி வந்து காலனியை அணிகையிலே ஞாபகம் வந்தது. பதபதைக்க வைத்தது கொடூரன் குடிகார கணவன். வீடு திரும்பியிருப்பான் இந்நேரம் குடியோடு. இதை கைதட்டுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நல்லதுங்க, நல்லது. பறவை மனிதன் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சிறு கவிதை ஒன்று எழுதியிருந்தேன். கொத்தி தின்னும் குருவிக்கு எத்தி தின்ன தெரியாது, எத்தி தின்னும் மனிதனுக்கு சிறிதாய் கொத்தி தின்ன தெரியாது. பறவை தின்னும் பழக்கொட்டை எச்சம் வழியே வெளிவந்து செடியாய் முளைத்து மரமாகும். மனிதன் தின்னும் எல்லாமே மண்ணில் பட்டு வீணாகும். கோழி குருவி கரியெல்லாம் அடுப்பில் வந்து உணவாகும். மனிதன் செத்த சில நாளில் மயானத்தில் புகையாகும். தொட்டிக்கூடு தொங்குங்கூடு கட்டிக்குருவி குடிபோகும். கெட்டி கட்டிடம் கட்டி மனிதன் விட்டு சென்று வெளிநாட்டில் வாடகை வீட்டில் குடியேற்றம். 7 வண்ண குருவிகளும் எங்கும் என்றும் கவி பாடும். ஏனோ மனிதன் மனம் மட்டும் எங்கும் எதிலும் பண நாட்டம். இரையை எட்டி பிடித்திடவே சிறகை விரித்து போராடும். பறவை வாழும் வரையில் குறையில்லை, மனிதன் குறையில்லாமல் வாழ்வில்லை. மறதி என்ற தலைப்பில் ஒன்று எழுதியிருந்த எதெல்லாம் மறக்கக்கூடாதோ அதெல்லாம் மறந்ததாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். ஐயா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறதி. சொந்தம் செய்த துரோகம் மறந்தேன், நண்பன் செய்த வஞ்சகம் மறந்தேன், சமூகத்தின் சாபம் மறந்தேன், கூட்டு குடும்ப குடியை மறந்தேன், உண்ணும் உணவின் விஷத்தை மறந்தேன், ஆற்று நீரை அடியோடு மறந்தேன், கப்பல் கணக்கில் கடலில் கலக்கும் ஆசிட் என்னும் அமிலம் மறந்தேன், ஆசை மனைவி அன்பு மறந்தேன், அன்பாய் சுமந்த அன்னை மறந்தேன், அப்பா சொன்ன அறிவுரை மறந்தேன், ஆசான் ஆசி அத்தனும் மறந்தேன், 500 ரூபாய்க்கு உரிமை மறந்தேன், இலவசத்தால் உழைப்பை மறந்தேன், படித்த படிப்பில் பண்பாடு மறந்தேன், படுக்கை அறையில் தூக்கம் மறந்தேன், எல்லாம் 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 மறந்தேன், என்னை நானே இப்போ மறந்தேன். யாராவது ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை பார்த்தேன் அப்படின்னா குறிப்பு எழுதிடுவேன் அந்த இடத்துல. கொஞ்சம் நேரம் கருதி இதோட முடிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. ஒரு காவல்துறையை சேர்ந்த, நான் காவல்துறையில் பணியாற்றுறதுனால ஒரு டிராஃபிக் போலீஸை பார்த்த உடனே எனக்கு 4 வரி தோணுச்சு, அதை எழுதுகிறேன். கரும்புகை கக்கி உரிமிச் செல்லும் ஊர்திகள் ஒரு பக்கம், எகத்தாளமாய் என்னை கடக்கும் எருமையும் குடிமகனும் இன்னொரு பக்கம், போனஸ் கேட்டு ரோட்டில் நடுவே போராடும் கூட்டம், இது கூட என்னால் முடியாது என்பது என் மன ஓட்டம், மேகம் வெடித்து வெள்ளப்பெருக்கால் மூழ்கி கிடக்கும் என் தமிழ் ரோடு, மேலிடத்தின் கட்டளை வருது சாலையை உடனே மூடு, இவற்றின் நடுவே மனைவி மக்களை மறந்த நிலையில் வெள்ளை சட்டையில் வேதனை மறைத்து இன்முகத்துடனே யாரோ விட்ட சாபம் பழித்து நடுரோட்டில் நான். டிராஃபிக் போலீஸ். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தங்களின் படைப்புகளை கேட்க ஆசையாகத்தான் உள்ளது. நேரம் கருதி தான். கண்டிப்பாக இங்கு பெயர் கொடுத்தவர்கள் லிஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் எல்லாருமே கொஞ்சம் நேரம் கருதி அடுத்தவருக்கு இடமிட்டு சுருக்கி பேசுவோம். நன்றி. அடுத்ததாக திருமதி நித்யா சுப்பிரமணியம் அவர்களை அழைக்கின்றேன்.
அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அது ஒரு கவிதை நூல், நல்லிணக்கம் போற்றுவோம் அப்படிங்கிற கவிதை நூல். இந்த நூலின் ஆசிரியர் கவிஞர் லட்சியம் சிதம்பரம் அவர்கள். இந்த நூல் அதாவது திரு லட்சியம் சிதம்பரம் அவர்கள் வங்கியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அவர் பணிபுரிந்தது பணச்செல்வம் மிகுந்த வங்கியில்தான் என்றாலும் இவரின் உண்மை செல்வம் தமிழ்தான். இவர் பணிபுரிந்தது பணச்செல்வம் மிகுந்த வங்கியில், ஆனால் இவரின் உண்மை செல்வம் தமிழ்தான். இந்த நூலில் அவர் தேசபக்தி, மத நல்லிணக்கம், தேசிய ஒருமைப்பாடு, சுதந்திரத்தின் மேன்மை போன்ற பல தலைப்புகளில் கவிதை எழுதியுள்ளார். இந்த நூல் வளரும் தலைமுறைக்கும் வளர்ந்த தலைமுறைக்கும் வழிகாட்டும் ஓர் அற்புதமான நூல் என்றே சொல்லலாம். அதாவது கவிதை வடிவாக இந்த நூலை எழுதியிருந்தாலும் இசை வடிவாக பாடும்போது அந்த பாக்கள் ஒரு முழுமையான சுவையை நாம் உணர முடியும். இதில் உழவு தொழிலின் மேன்மை, மழைநீர் சேகரிப்பு இதையெல்லாம் பற்றியும் எழுதியிருக்கிறாரு. குறிப்பாக உழவு தொழிலை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, வற்றாத ஆறு நிறைய ஓடுதுங்க, வளமான உழவு தொழிலை பெருக்குங்க, வடக்கு தெற்கு என்று பார்க்காம இந்த வையமெல்லாம் வாழ்த்த நீங்கள் உயர்த்துங்க அப்படிங்கிற வரிகளில் விவசாயத்தின் மேன்மையை அவர் பறைசாற்றுகிறார். அடுத்ததாக, நாடும் வீடும் வாழ்ந்திடத்தானே நண்பா, 4 மரங்களைத்தானே வளர்த்திட வேண்டுமே நண்பா, நீயும் நானும் சேர்ந்து உழைப்போம் நண்பா, நீண்டு அகன்ற மரங்களை வளர்ப்போம் நண்பா அப்படின்னு மரம் வளர்க்க நம்ம எல்லாம் அன்பாக அழைக்கிறார். அடுத்ததாக, மழைநீர் சேமிப்போம் என்ற கவிதையில் வீதியோடி வீணா போன தண்ணீரைத்தானே வீட்டுக்குள்ள தொட்டி கட்டி தேக்கி வைப்போமே, வீதியோடி வீணா போன தண்ணீரைத்தானே வீட்டுக்குள்ள தொட்டி கட்டி தேக்கி வைப்போமே, வீண் வம்பு வெட்டி பேச்சு பேசாமத்தானே விவரமாக தண்ணீரைத்தான் தேக்கி வைப்போமே அப்படின்னு சொல்கிறார். இதை தவிர பெண்ணுரிமை பற்றி, மண்ணுரிமை பற்றி இதெல்லாம் பேசுகிறாரு. முண்டாசு கட்டி முறுக்கு மீசை வச்சு மிடுக்காக வந்தான் ஒரு கவிஞன் அப்படின்னு பாரதி பற்றி பாடுறாரு. அதை தவிர தேச தலைவர்கள் அண்ணல் காந்தி, மாவீரன் நேதாஜி, விடுதலை தியாகி வஉசி, ரோஜாவின் ராஜா நேரு, கர்ம வீரர் காமராசர், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் அவர்களை பற்றி எல்லாமும் இந்த நூலில் கவிதை எழுதியிருக்கிறார். இவர் லட்சியம் சிதம்பரம் அவர்களை நான் முதலில் மதுரை நகைச்சுவை மன்றத்தில் தான் சந்தித்தேன். அப்போது அவர் தன் கணீரென்ற கம்பீரமான குரலில் பாடல் பாடினார். அதை கேட்டபொழுது வியந்தேன். அதற்கு பின்னர் தான் தெரிந்தது, இவரே பாடல் எழுதி இசை வடிவம் கொடுத்து பாடல் பாடினார் என்பதை தெரிந்தபோது மீண்டும் வியந்தேன், மகிழ்ந்தேன். அவருடைய பாடலில் இருந்து 1 or 2, 1 அல்லது 2, வேண்டாம் வேண்டாம் என்ற பாடல், இந்த பல்லவி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தொகையறா மாதிரி ஒன்று வரும்ல, அது மாதிரி, எத்தனை பேர் பேசினாலும் தெரியவில்லை, எத்தனை பேர் முயன்றாலும் முடியவில்லை, இன்னமும் ஏன் வேற்றுமைத்தி அகலவில்லை, இனி நம் பாரதத்தில் ஏன் அமைதி இல்லை, அமைதி நிலவ வேண்டும், அமைதி நிலவ வேண்டும், அமைதி நிலவ வேண்டும் என்றால் சாதியின் பெயரால், சமயத்தின் பெயரால் சண்டைகள் இனியும் வேண்டாம் வேண்டாம், மனதின் பெயரால், அமைப்பின் பெயரால் மோதல்கள் இனியும் வேண்டாம் வேண்டாம், சாதியின் பெயரால், சமயத்தின் பெயரால் சண்டைகள் இனியும் வேண்டாம் வேண்டாம், மொழியின் பெயரால், அமைப்பின் பெயரால் மோதல்கள் இனியும் வேண்டாம் வேண்டாம், உயர்ந்தான் தாழ்ந்தான் என்றே சொல்லி உணர்ச்சியை தூண்டிட வேண்டாம் வேண்டாம், பண்பால் உயர்ந்தே காட்டிட வேண்டும், பகைமை என்றும் வேண்டாம் வேண்டாம், நீரின் பெயரால், நதியின் பெயரால் நிம்மதி கெடுத்திட வேண்டாம் வேண்டாம், எல்லா நதியும் இந்திய நதியே என்பதை மறந்திட வேண்டாம் வேண்டாம்,
எங்கும் பகைமை எதிலும் புதுமை என்றிட ஏத்திட வேண்டாம் வேண்டாம். எல்லா மக்களும் இந்திய மக்கள் என்பதை மறந்திட வேண்டாம் வேண்டாம். உயர்ந்தான் தாழ்ந்தான் என்றே சொல்லி உணர்ச்சியை தூண்டிட வேண்டாம் வேண்டாம். பண்பால் உயர்ந்தே காட்டிட வேண்டும், பகைமை என்றும் வேண்டாம் வேண்டாம். அப்புறம் முடிப்பார், சாதியின் பெயரால் சமயத்தின் பெயரால் சண்டைகள் இனியும் வேண்டாம் வேண்டாம். மொழியின் பெயரால் அமைப்பின் பெயரால் மோதல்கள் இனியும் வேண்டாம் வேண்டாம். ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சின்ன இந்தியனாய் வாழ்வோம் அப்படிங்கிற கவிதை பாட்டாவே பாடிடுறேன். நீயும் நானும் பேசும் மொழி வேறாயிருக்கலாம், நானும் நீயும் வாழும் மாநிலம் வேறாயிருக்கலாம். நீயும் நானும் பேசும் மொழி வேறாயிருக்கலாம், நானும் நீயும் வாழும் மாநிலம் வேறாயிருக்கலாம். உனக்கும் எனக்கும் மதங்கள் என்பது வேறாயிருக்கலாம், ஆனால் நீயும் நானும் இந்தியன் என்பதை மறக்கலாகுமா? பணம் இருப்பதாலே யாரும் மனிதர் இல்லையே, பதவிகளை வகிப்பதாலே மனிதர் இல்லையே. பரபரப்பு ஆர்ப்பாட்டம் உண்மை இல்லையே, நல்ல பண்புதனை தாங்கி நின்றார் மனிதன் தானடா. நீயும் நானும் பேசும் மொழி வேறாயிருக்கலாம், நானும் நீயும் வாழும் மாநிலம் வேறாயிருக்கலாம். மசூதியும் ஆலயமும் மாதா கோவிலும் மனதை எல்லாம் தூய்மையாக்கும் இறைவன் வீடடா. மசூதியும் ஆலயமும் மாதா கோவிலும் மனதை எல்லாம் தூய்மையாக்கும் இறைவன் வேடடா. மனதுக்குள்ளே வேற்றுமைகள் வருவதேனடா, நீயும் மனிதனாக மாறிவிட்ட உயர்ந்து காட்டடா. நீயும் நானும் பேசும் மொழி வேறாயிருக்கலாம், நானும் நீயும் வாழும் மாநிலம் வேறாயிருக்கலாம். உயர்ந்த மலையும் ஓடும் நதியும் இயற்கைதானடா, அதை உனது எனது என்றே அதை பிரிப்பதேனடா. உயர்ந்த மலையும் ஓடும் நதியும் இயற்கைதானடா, அதை உனது எனது என்றே அதை பிரிப்பதேனடா. உண்மைகளை ஒப்புக்கொள்ள மறுப்பதேனடா, அதை உணர்ந்து விட்டால் நீயும் நானும் இந்தியன்தானடா. நீயும் நானும் பேசும் மொழி வேறாயிருக்கலாம், நானும் நீயும் வாழும் மாநிலம் வேறாயிருக்கலாம் அப்படின்னு பாட்டா பாடிட்டேன். இந்த கவிஞர் லட்சியம் சிதம்பரம் அவர்களை பற்றி சொல்கிறேன்னா, அவர் நேரில் இங்கே வந்திருக்கிறாரு. முடிவரை முத்தமிழாம் நம் தமிழ் மொழியில் ஏற்றமிழும் இசைத்தமிழும் இக்கவிஞரின் கவிதை பயணத்திற்கு விரிந்த சிறகுகளாகட்டும். இக்கவிப்பறவை இசை பயணத்தை தொடரட்டும். இவரின் தமிழ் பணி என்றென்றும் சிறக்கட்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. வழக்கம் போல் உணர்ச்சிமிக்க கருத்துக்களும் எழுச்சிமிக்க உணர்ச்சிகளும் இருந்தன. ஆனால் நகைச்சுவையை காணுமே. எப்போதுமே உங்களுடைய பேச்சில் ஒரு சின்ன நகைச்சுவை இருக்குமே. அடுத்த முறை எதிர்பார்க்கின்றோம். நன்றி. அடுத்ததாக திரு மாணிக்கராஜ் அவர்களை அழைக்கின்றேன். ஒரு வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னால், நீங்கள் என்ன சிறப்பாக சாப்பிட்றீங்கன்னு தெரியல. அனைவருக்கும் வணக்கம் சொல்லணும்னா மெய் மறந்துட்டேன். தண்ணி குடிக்க போகிறேன்னு நினச்சேன், அப்படியே கொஞ்சம் மெய் மறந்துட்டேம்மா. கொஞ்சம் அது என்ன கொஞ்சம் மனசில் வாவ் அப்படின்னு நான் நினச்சேன். அது பக்கத்து இந்த பையனை கூட நான் ரியாக்ட் பண்ணாது. இல்லை நீங்கள் உட்காருங்க. நான் ஜானகி தாங்க வந்துட்டாங்க போல நினச்சேன். எனக்கு ஜானகி ரொம்ப பிடிக்கும். ஜானகி வந்துட்டாங்க போல நினச்சேன். சரி, ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி. கற்றவை அதை கற்கவை, தீயவை அதை தீவை, இது என்னுடைய கொள்கை. மேலும் இந்த பைத்தியக்காரனையும் இந்த சர்வாதிகாரியும் நேதான் சொல்கிறேன், என்னை ஏற்றுக்கொண்டு என்னோடு வாழக்கூடிய என்னுடைய அன்பு மனைவிக்கு என்னுடைய வணக்கத்தையும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மாணிக்கராஜ். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய புத்தகத்தின் பெயர் கானகத்தின் குரல். அனைவரும் இது கண்டிப்பாக வாசிச்சுருங்க. ஏன்னா அதனுடைய
அந்த கரு வந்து ரொம்ப முக்கியமான கரு. எல்லா வசதிகளோடு கலந்த ஒரு நீதிபதி வீட்டில் நீச்சல் குளம் இருக்குது, தோட்டம் இருக்குது, தோட்டக்காரர் இருக்கான், தோட்டத்துக்கு உதவி செய்கிற ஒருத்தர் இருக்கான், ஏகப்பட்ட வசதிகளோடு வாழக்கூடிய ஒரு பக் அப்படின்னு ஒரு நாய். எஸ், பக். அந்த நாய் வந்து எப்படின்னா அந்த 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 நாயை பற்றின கதை தான் இந்த புத்தகம். அந்த நாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மயிர்களோடு பெரிய தோற்றத்தோடு உடல் திரட்சியும் வனப்புமும் செல்லமாக வளர்ந்த ஒரு நாய். அந்த நீதிபதி வீட்டில் வந்து ரொம்ப சுருக்கமாக எழுதி 4-5 பக்கம் தான் கொண்டு வந்திருக்கேன். மொத்தம் 120 பக்கம் தான். அந்த நீதிபதி வீட்டில் வந்து ஒரு தோட்டக்காரர் இருக்கான், தோட்டத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு உதவியாளர். அவன் பேர் மனுவல்னு அவன் பேர். இந்த கதை நடக்கிறது வந்து வெளிநாட்டில். அவனுடைய சுயநலத்திற்காகவும் எப்பவும் ஒரு சூதாடியவன் சூதாட்டத்தை ஜெயிச்சதை சரித்திரமே தோத்துக்கிட்டே இருப்பான். அதனால் நிறைய பணப்பற்றாக்குறை. அதனால் என்ன செய்யறான், ஒரு நாள் இந்த நீதிபதி இல்லாத நேரத்தில் அந்த நாயை தோட்டத்துக்குள்ளே கூட்டு போகிற மாதிரி கூட்டு போய் என்ன செஞ்சிடான், கடத்தி வித்துடுறான். கழுத்தில் சுருக்க போட்டு மேலே இழுக்கிற நாய்க்கு 2 கண்ணு மேலே போகுது, நாக்கு தொங்குது, சாக போகிறோமோன்னு நினைக்கிற நேரத்தை அவன் என்ன செஞ்சிடறான், தூக்கிடுறான். முடிஞ்சு. ஒரு நீதிபதிக்கு அவன் வந்து ஒரு துரோகத்தை அவன் இழைச்சிடறான். இவ்வளோ பெரிய நாயை அவன் கொண்டு போயிடான். ஒரு சொற்ப பணத்துக்காக வித்துடுறான். அந்த நாய் எங்கே போகுது, என்ன ஆகுது அப்படின்னு தான் இந்த பக் என்ன நாயோட கதை. சரி, இந்த பக் என்பது, இந்த பக்கு நான் என்ன செய்யறது, ஒரு நீராவி படகுலையும் ரயிலையும் 2 நாளாக பயணம் பண்ணி போகுது. கொலப்பசி கொலப்பட்டினி என்ன செய்யறதுன்னு தெரியல, எவனை பார்த்தா கடிச்சு திண்டலாம் போடுது. ஆனால் என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு துரதிருஷ்டவசமாக அது ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சிடாங்க. பார்க்குறவங்க போகிற மருந்து கடிக்க வருது. ஆனாலும் அது ஒரு இடத்துக்கு கொண்டு சேர்த்துறாங்க. அங்கே போனோன்னா சிவப்பு மேலங்கிக்காரன் ஒருத்தர் இருக்கான். ஒரு மேலங்கி சிவப்பாக போட்டிருக்கான். அவன் என்ன செய்றான், நாயை அவன் தான், எல்லா நாயும் அவன் தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கான். அதாவது திருடி கொண்டு வந்த நாயை கட்டுப்பாட்டில் வச்சு மறுபடியும் விற்க போகிறான். இதான் அவனுடைய தொழில். ஒரு பெரிய தடி எடுத்து மண்டையில் பட்டீர்னு அடிச்சிடறான். அந்த பக்கம் அடித்தோடனே அப்படி மிரண்டு போய் தண்ணியில் மறந்து அப்படியே நிற்குது. கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டான், நாயை கொண்டு வந்துட்டான். அது அவ்வளோ பெரிய நாய். என்ன செய்யணும்னே தெரியல, அப்படியே மிரண்டு போய் படுத்துருச்சு. 2 நாளாக தண்ணி குடிக்கல, ஒன்றும் செய்யலை, ஒன்றும் பண்ணல. தண்ணி வைக்கிறான், நிறைய மாமிச துண்டு அதுக்கு போகிறான், இறைச்சி துண்டை போட்டு கட்டுப்பாட்டில் வச்சுருக்கான். கொஞ்சம் நேரத்தில் ஒருத்தன் வரான். அதாவது சமாதானம் ஆயிடுது. கொஞ்சம் நேரத்தில் ஒருத்தன் வரான். அவன் பேர் பெரோல்ட். அவன் பேர் பக்கா எல்லா நாயும் பார்க்குறான். பக்கு அந்த நாயையும் பார்த்த உடனே, இலை இது 10,000 ஒரு நாயிடான்றான். நாயை பார்த்தோன்னா கழிச்சிடறான். அவன் எவ்வளோ பெரிய நாயாக இருப்பான் பாருங்க. நாய்க்கு தான் நாயை தெரியும். இல்லை 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 இது விஷயம் இருக்குதுல்ல. அந்த 10,000 ஒரு நாயை 10,000 ஒரு நாயை, அந்த நாயை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு அந்த நாயை வாங்கும்போது கருளி அப்படின்னு ஒரு நாயும் சேர்த்து வாங்குறான். வாங்கிக்கிட்டு ஒரு கப்பலுடைய மேல்தளத்துக்கு கொண்டு போகிறான் இந்த நாயை. கப்பல் நகர்ந்து போய்கிட்டே இருக்குது. அது சியாட்டில்னு ஒரு நகரத்துலேருந்து இப்படி மறைஞ்சு போய்கிட்டே இருக்குது. இதான் காட்சி. சரியா, போய்கிட்டே இருக்கு. இப்போ எல்லா மனசுக்குள்ளேயும் இந்த நாய் என்ன ஆக போகுது அப்படின்னு மனசுக்குள்ளே வரும், ஒரு கேள்வி வரும். இந்த நாயை கடத்தி வித்தி என்ன செய்ய போகிறான் அப்படின்னு. அதுக்கு முன்னால் இந்த கதை எங்கே நடக்குது அப்படின்னா, கனடா நாட்டில் வடமேற்கு பகுதியில் அலாஸ்கா அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த மாநிலம் இருக்குது. அந்த மாநிலத்துக்கு பக்கத்தில் கிராண்டேன்னு ஒரு மாவட்டம் இருக்குது. இது எப்படின்னா, அது பக்கத்தில் மாவட்டம் இருக்குது. அந்த அலாஸ்கா நாட்டு எல்லையில் இருக்குது. அதாவது பூரா ஆர்டிக் பிரதேசம், பனி பிரதேசம். அந்த நாட்டுக்கு தான் அவங்களை கொண்டு போகிறாங்க. அந்த போய் ஏன் அது கொண்டு போகிறாங்க அப்படின்னா, அந்த நாட்டில் சின்ன சின்ன ஓடைகளில் தங்க துகள்கள் வந்து கிடைக்கிறதா 1896 மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் எல்லாரும் மாபெரும் மக்கள் படை அங்கே போகுது. எதுக்கு, தங்கத்தை எடுக்கிறதுக்கு போகிறாங்க. அதில் நிறைய பேர், கொஞ்சம் பேர் மட்டும் செல்வந்தர் ஆகிறாங்க. நிறைய பேர் குளிர் தாங்க முடியாத நோய் வந்து மரித்து போகிறாங்க. இது வந்து இந்த ஆர்டிக் பகுதியில் உள்ள வெப்பநிலை எப்படி அந்த 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 இருக்க ஒரு நிலை வந்து கிராண்டைன் மாவட்டத்தில் இருக்குது. எப்படின்னா 7 மாதத்துக்கு கடும் குளிராக இருக்கும். தரையில் உறைபனி மூடி இருக்கும். மே மாதத்து மத்தியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் வரைக்கும் 24 மணி நேரமும் நீங்கள் சூரியனை பார்க்கலாம். முழுக்க பகலாகவே இருக்கும். நீங்கள் அந்த காட்சியை நினைவுபடுத்தி வச்சுக்கோங்க. நடுநிசையிலையும் பார்க்கலாம். தங்கம் தேடி பல பேர் அந்த பகுதிக்கு போனனால அவங்களுக்கு தேவையான பொருட்களை பூரா அங்கே கொண்டு போகணும். கடிதங்கள் வீட்டிலேருந்து போடுறாங்க, தங்கத்தை தேடி போகிறாங்க. இதுக்கு வந்து அரசாங்கம் ஹெல்ப் பண்ணுது, அதை உதவி செய்யுது. நீங்களாம் போய் தங்கத்தை தேடுங்க, செல்வந்த நாய்க்குன்னு சொல்லிட்டு. கடைசியாக தபால் வண்டி, அந்த தபாலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தபால் வண்டி வேணும். நீங்கள்
ஆங்கில படங்கள் பார்த்தா போதும் நாய் இழுக்கும், அதாவது மான்களும் நாய்களும் தான் அங்கே பயன்படுத்தப்படுறாங்க. இந்த வண்டியை இழுக்கிறதுக்காக கடத்தி கொண்டு, அது நிறைய நாயை கடத்தி கொண்டு போகிறாங்க. அதில் ஒரு நாய், இந்த பக்குன்னு ஒரு நாய் கடத்தி கொண்டு போகிறாங்க. இந்த கொண்டு போயிறாங்க. இந்த பெரோல்ட்டுக்கும் இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், நண்பர் இருப்பான், அவன் பிரான்சுவா. அந்த கனடா தேசத்துலேருந்து வரக்கூடிய அந்த இந்த இந்த நங்கஜரி வராங்களே, இவங்களுக்குலாம் என்ன செய்கிறாங்க, இந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுக்கறதுக்கும் பொருட்களை கொண்டு சேர்க்கறதுக்கும் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஆட்கள் தான் இந்த பிரான்சுவாவும் பெரோல்ட் அப்படின்ற இந்த இவங்ககிட்ட வந்து நாய் வந்து எந்த நாயுமே ஏமாற்ற முடியவே முடியாது. நாயை பார்த்தோன்னு சொல்லிடுவான் இது ஆகுமா ஆகாதுன்னு. அதனால தான் அவருக்கு சொன்னேன், எந்த நாயுமே அவனை ஏமாற்ற முடியாது அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார். ஜாக் லண்டன் எழுதியிருக்கிறார். இந்த கர்லி நாயையும் வாங்கிட்டு போகிறான், யாருமே ஏமாற்ற முடியாதுன்றான். ரைட். நாய்கள் நிறைய இருந்தன. இரவு பகலாக ஒரு கப்பல் வந்து போய்கிட்டே இருக்குது, ஒரு இடத்துல போய் நிற்குது. முதல்ல அந்த பக் வந்து காலடி எடுத்து இப்படி வைக்குது. வச்ச உடனே அப்படியே அந்த மணல் வந்து மென்மையாக இருக்குது, ஏன்னா பூரா பனி. இந்த பனியில் வந்து காலை வச்சோடனே பக்குக்கு தெரிஞ்சது, நம்ம எங்கேயோ கொண்டு வந்துட்டாங்க, நம்ம என்னமோ ஆக போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் அதனால் ஒன்றும் பண்ண முடியலை. ஒரு நாகரிகத்தோட உச்சத்தில் இருந்துட்டு அநாகரிகத்தோட அது ஒரு அநாகரிகத்தை குப்பையில் தூக்கி அதை பக்கம் தூக்கி போட்டுறாங்க இந்த கடத்தல் மூலமாக. உடனே நீதிபதி வீட்டில் வேலையே கிடையாது, சும்மா சுற்றி வருவோம், ஓய்வுக்கு பஞ்சம் இல்லை, சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை, நல்ல கொழுன்னு இருக்குது. இதுக்கு என்ன செய்யணுன்னே தெரியலை. ஆனால் இந்த நாய்க்கு வந்து எப்போ வேணாலும் உயிர் போகலாம், நம்ம எப்போ வேணாலும் இருக்கலாம், நித்திய கண்டம் பூரண ஆயுசு, எப்போ வேணாலும் ஆயிருக்கலாம், எப்போ வேணாலும் செத்து போகலாம் அப்படின்ற பாதுகாப்புள்ள நிலை தான் இருக்குது. இந்த நாய்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து பொறுப்பேற்கிறார். நாய்களுக்கு தலைமை, அதாவது இப்போ ஒரு வண்டி இருக்குன்னா அந்த வண்டியில் ஒரு கடிதம்லாம் இருக்கும், ஒரு உட்காந்துருப்பார், இந்த நாய் இழுத்துட்டு போகணும், ஒரு 15 நாய் ஒரு 8 நாய் 10 நாய் இழுத்துட்டு போகும். அதுக்கு தலைமை ஒருத்தருக்கு, அது பேர் ஸ்பிட்ஸுன்னு பேர். இந்த ஸ்பிட்ஸுக்கும் இந்த பக்குக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு மறைமுகமான பனிப்போர் வந்த நாள்லேருந்து தலைமை பதிவு விடவே மாட்டேங்குது. இதுவும் இப்படியே அந்த கதை போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஸ்பிட்ஸை இது வதம் பண்ணுது. இதுக்கு இடையில் இந்த நாய் என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு அறிவாளியான நாய் திடீர் அந்த பொருட்களை திருடி சாப்பிடவும் இது கற்றுக்கும். ஏன்னா ஒரே ஒரு ராத்தல் கறி மட்டும் தான் கொடுப்பா, வேறு எதுவுமே கொடுக்க மாட்டான். ஒரு கட்டத்தில் இவங்க பிரான்சுவாவும் பெரோல்ட்டும் ஒரு இடத்துல முகாமிட்டு தங்கிடுறாங்க, ஒரு கூடாரத்துக்குள்ளே இருந்துக்கிறாங்க. குள்ளாலாம் போட்டு கூடாரத்துக்கு பனி, பயங்கர பனி, கடும் குளிர். இந்த நாய்க்கு என்ன செய்ய முடியும், நாய் சுற்றி வருது, நமக்கு ஒரு கூடாரம் இல்லை, இவங்கெல்லாம் தங்கியிருக்கேன், நமக்கு ஒன்றும் இல்லைன்னு பார்த்துட்டு மற்ற நாயை பார்த்தா எல்லாம் நாயை என்ன செய்யுது, குழி தோண்டி உள்ளே போய் படுத்துக்குது, பனி மூடுது, உடல் வெப்பத்திலே தன்னை பாதுகாத்துக்குது. ஓ இதான் வழியா அப்படின்னு உடனே அந்த இடத்துக்கு அப்படியே அடாப்ட் ஆகி உடனே அது மறுபடியும் பள்ளம் மறித்து உள்ளே போய் உட்காந்து தன்னை பந்து போல் உடலில் சுருட்டிக்கிட்டு அப்படியே. ஒரு கட்டத்தில் பெரோல்ட்டும் பிரான்சுவாவும் தினமும் போகணும், ஒரு நாளைக்கு 40 மைல் இழுத்து போகணும், 40 மைல் நம்ம பயணம் பண்ணி ஆகணும். இப்படி சமயத்தில் வந்து கொஞ்சம் சுருங்க கூறினா நல்லாயிருக்கும். சொல்லிடுறேன் மேடம், இது பார்த்து படிக்கிறனால கொஞ்சம் மனசுல தங்கலை. நல்ல கதை, ஆனால் நேரம் இல்லை படிக்க, சொல்லிடுறேன் நான் இப்போ நேரம் இல்லை. சரிதான். பிரான்சுவாவும் பெரோல்ட்டு ஒரு கட்டத்தில் கனடா தேச அரசாங்கம் சொல்லுது, நீங்கள் 2 வேணாம், வேறு டிபார்ட் மாற்றிட்டோம், அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் வாபஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க, விட்டுட்டு போங்கன்ட்டு. பிரான்சுவா கட்டி பிடிச்சி நாயை அழுகான், உன்னை விட்டுட்டு போகிறானே இவ்வளோ பெரிய அறிவாள் நாயின்னு. ஒவ்வொரு இடத்துல நிரூபிச்சுக்கிட்டே இருக்கும் தான் பெரிய ஆள் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்காட்ச் இனத்தை சேர்ந்த ஒருத்தன் வருவான், அவன் வந்து இந்த நாயை அவன் வந்து கவனத்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவான். ஒரு 5 மாதத்தில் ஒரு 2500 மைல் இழுத்து கொண்டு போயிடும், பயணம் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்காட்ச் இனத்தை சார்ந்தவன் என்ன செய்வான், ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன செய்வான், அவனும் இந்த நாயை வந்து பேரம் பேசிடுவான். இந்த நாய்களை பூரா பேரம் பேசி ஹால், சார்லஸ், மெர்சிடஸ் அப்படின்னு ஒரு 3 பேர் இருப்பாங்க, ஒரு பொண்ணு 2 பையன். இந்த ஹாலும் மெர்சிடஸும் அண்ணன் தங்கச்சி. இந்த சார்லஸ் வந்து அவங்களுடைய அந்த பொண்ணோட கணவன். இவங்களுக்கு எந்தவித ஒரு இதுவுமே ஒரு அனுபவமே இருக்காது. நாயை போட்டு அடின்னு அடித்து சாப்பாடு கொடுக்காம ரொம்ப கஷ்டமாக அந்த ஒரு 4-5 பக்கம் போய் கடைசியில் என்ன செய்வான், அடின்னு அடித்து ஒரு தும்சம் பண்ணி நாய் எந்திக்க முடியாமல் போயிடும், எல்லா நாயுமே எந்திக்க முடியாமல் போயிடும். ஆனால் அந்த இடத்த கடந்து போகணும், ஆனால் கீழே பனி உருகிக்கிட்டே இருக்குது, இதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க, மறைஞ்சிருவீங்க, செத்து போயிருவீங்கன்னு சொல்லியும் ஜான் தாண்டன்னு ஒருத்தர் வருவான். அவன் நிறைய அட்வைஸ் கொடுப்பான், ஆனால் கேட்க மாட்டாங்க. இந்த நாயை மட்டும் அவன் காப்பாற்றிக்குவான். அப்படியே போயிட்டே இருக்கும்போது பனி கீழே உருகி அப்படியே அந்த வண்டி கீழே வந்து எல்லாம் இறந்து போயிடுவாங்க. ஜான் கிட்ட இந்த நாய் கிட்ட வந்துடும். ஜான் கிட்ட இருக்கும்போது பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் ரொம்ப அழகாகவும் இந்த வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ஜானுக்கு சில இடங்களில் போட்டியில் ஜெயிச்சு சில
சில டாலருக்கு அது செஞ்சு கொடுக்கும். ஜான் யார் அப்படின்னா ஒரு நாடோடைய வாழ்க்கையை வாழ்கிறவன், ஒரு கிடைச்சதை சாப்பிடுவான், இல்லாட்டி பட்டினி கிடப்பான், இப்படி நாடோடி மாதிரி போயிட்டு இருப்பான். அவனுக்கு 2 நண்பர்கள் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ஜானை வந்து நாய் காப்பாற்றும். இப்படி இருக்கும்போது நாய்க்கு உள்ளுக்குள்ள ஒரு குரல் கேட்கும். அந்த குரல் ஆதியில் கேட்ட குரல். அந்த குரலை தேடி நாய் கானகத்துக்குள்ளே போயிடும். சரியா? இதை பற்றி 30ஆம் பக்கத்தில் ஒரு 10 நிறைய கொடுத்துருப்பாரு. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஒட்டுமொத்த கானகத்தின் குரல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கானகத்தின் குரல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியில் இந்த நாய் என்ன ஆகுதுன்னு இந்த புத்தகத்தை படித்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு முன்னால் இந்த ஜாக் லண்டன், இந்த புத்தகத்தை எழுதினவர் ஜாக் லண்டன். இவர் புத்தகம் இவர் 1876 இவர் பிறந்திருக்கிறாரு. இவரும் தங்கத்தை தேடி அலைந்த ஒரு மனிதனாக அவர் பார்த்த விஷயத்தை தான் அவர் எழுதிக்கிறாரு. இந்த புத்தகத்தை வந்து இவருடைய தீவிர வாசகர்கள் வந்து யாருன்னா லெனினும் சேகுவராவும் முக்கியமான ஆட்கள். ஆனால் இந்த புத்தகத்தை ஜாக் லண்டன் தமிழில் எழுதினா கூட இவ்வளோ அழகாக எழுதியிருக்க மாட்டார். தூரன் வந்து ரொம்ப அழகாக மொழிபெயர்த்திருப்பார். அடே அப்பா, ஏன்னாடா எனக்கு ஒன்றுமே ஓடலை, என்னடா இது காலையில் 3:30 மணிக்கு எந்திரிச்சு படித்தோம்னா அப்படி இருந்தான். தினமும் காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு வாசித்தோம்னா எனக்கு எங்கே பார்த்தாலும் பக்கா தெரியுது. அதாவது கொஞ்சம் நேரத்தில் நமக்கு குளிர ஆரம்பிச்சிடும். அதே தான், அப்படி குளிர ஆரம்பிச்சிச்சு. அப்படி குளிர ஆரம்பிச்சு நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா இந்த புத்தகத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் குளிர அனுபவிக்கலை அப்படி இல்லைன்னா அப்படின்னா நீங்கள் பார்க்குற நாய்ப்பன் பக்காவே தெரியும். பக்காவே தெரியும். ஆமாம். அதனால் ரொம்ப அற்புதமான இந்த நில ஒளி அரங்கத்துக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதுபோக ஒரு சின்ன செய்தி, ஒரு கொற்கை அப்படின்னு ஜோடி குரூஸ் அவர்கள் எழுதிய கொற்கை ஒரு புத்தகம் இருக்குது. 1000 பக்கம் கொண்டது. உண்மையிலே நிறைய பேத்துக்கு புரியாது அந்த வட்டார வழக்கு. நான் அந்த பகுதியை சார்ந்தனால படிக்கிறேன். அவசியம் வாசித்தேங்க. இப்படி ஒரு புத்தகம் எழுத முடியுமா அப்படின்ற ஒரு ஜானர். அதே நேரத்தில் சு வேணுகோபால் எழுதிய நுண்வெளி கிரகணங்கள்னு ஒரு புத்தகம், குடும்ப கதை. இப்படி எழுத முடியுமா அப்படின்ற 2 ஜானரையும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் கொற்கை என்னால் சொல்ல முடியாது. அநேக வட்டார வழக்கு சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. மீண்டும் அடுத்த முறை நல்ல புத்தகத்தை சந்திப்போம். யானையை பற்றின புத்தகம் அடுத்தது. நன்றி. அடுத்ததாக திரு முனைவர் சு திருவரசன் அவர்களை அழைக்கின்றேன். விண்பட்டு நின்றதொரு நெருப்பு வட்டம், வெடிபட்டு வீழ்ந்ததனால் பூமி என்பேன். மண்பட்ட நிலத்தினிலே மனிதன் வந்தான், தமிழே நீ அருகினிலே தவழ்ந்து வந்தாய். பண்பட்ட புலவரெல்லாம் வாழ்த்துப்பாடி மகிழாத நாளில்லை என்பேன். கண்பட்டு போனாலும் போகும் அம்மா, கைகூப்பி நிற்கின்றேன் வாழ்த்தவில்லை. என்னுடைய பேர் திருவரசன். நான் மதுரை கல்லூரியிலே ஒரு 7 ஆண்டுகள் தமிழ் விரிவுரையராக பணியாற்றிவிட்டு அரசு பணி கிடைத்து மேல்நிலைப் பள்ளியிலே ஒரு 17 ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு கடந்த ஆண்டு ஓய்வு பெற்று விட்டேன். நான் தாக்கு சுப்பிரமணியம் ஐயாவுடைய அவர்கிட்ட முனைவர் பட்ட ஆய்வு பண்ணேன், கவிதையில் பண்ணேன். இன்றைக்கு நான் எடுத்திருக்க தலைப்பு வந்து எது கவிதை இலக்கியம். எது கவிதை இலக்கியம் அதை பார்க்கறதுக்கு முன்னால் இலக்கியம்னா என்ன? இலக்கு கூட்டலியம் தான் இலக்கியம். லிட்ரேச்சர் இஸ் தி மிரர் ஆஃப் அவர் லைஃப். வாழ்க்கையை பிரதிபலித்து காட்டக்கூடிய கண்ணாடி தான் இலக்கியம். நாம் இங்கே வர்றதுக்கு முன்னால் கண்ணாடியை பார்க்குறோம். அது உருவத்தை காட்டுகின்ற கண்ணாடி, அது உடைஞ்சு போகும். இலக்கியம் என்பது உள்ளத்தை காட்டுகின்ற கண்ணாடி, உடையவே உடையாது. சரி, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சங்க இலக்கியத்தில் அவை எழுதுகிறாங்க, சிறிய கட்பெறினே எமக்கீயும் மண்ணே. அப்போ கள் குடிப்பது என்பது சங்க காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அப்படியே திருவள்ளுவர் காலத்துக்கு வாங்க, நீதி இலக்கியத்துக்கு வாங்க, உன்னற்க கல்லை அப்படிங்கிறார். இதுதான் இலக்கியம் சமுதாயத்தை பிரதிபலித்து காட்டக்கூடிய கண்ணாடி. அதே போல் மரபு கவிதை, அடுத்து கவிதை என்றால் என்னன்னு பார்த்துருவோம். இலக்கியம்னா சொல்லிட்டேன், நிறைய விரிவாக இது வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வானொலி பேச்சுக்காக தயார் பண்ணுது. எது கவிதை இலக்கியம், மதுரை இலக்கிய உலகுக்காக நிறைய பேச நேரம் இல்லை. அதனால் கவிதை என்றால் என்ன? அதாவது பொயட்ரி வந்து பெஸ்ட்டு வேர்ட் இந்த பெஸ்ட்டு ஆர்டர். பெஸ்ட்டு அது ஹட்சன் சொல்கிறாரு, பெஸ்ட்டு வேர்ட் இந்த பெஸ்ட்டு ஆர்டர்.
சரியான வார்த்தைகளை சரியான இடத்தில் சரியாக வைப்பதுதான் கவிதை. அதாவது ஒரு உயரத்திலிருந்து ஒரு ஆண் குதித்தான் அப்படின்னா அது தற்கொலை. உயரத்திலிருந்து ஒரு அருவி குதித்தால் அது கலை. திரிகுட ராசப்ப கவிராயர் அருமையாக பாடுறது. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், கமனசித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பர், தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும், கூணலிலம் பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலையங்கள் மலையே. இதுதான் கவிதை. அந்த ஓசை இருக்கணும் கவிதையில். இது மரபு கவிதைக்கு. அடுத்து புதுக்கவிதை நிறைய இருக்குது. இப்போ ஹைக்கூ கவிதை வரையும் வந்துருச்சு. புதுக்கவிதையில் 1984 போபாலில் விஷவாயு வெளியே வந்துச்சு. அப்போது ஒரு தம்பி எழுதினார், சுவாசம் நின்று போனால் தானே மரணம், சுவாசம் நின்று போனால் தானே மரணம், போபாலில் சுவாசம் செய்தாலே மரணம். அடுத்து கார்கில் போர் நடந்தது 1999. அப்போது ஒரு தம்பி எழுதினார், பெட்டியோடு வருவீர்கள் என்று காத்திருந்தேன் அத்தா, பெட்டியோடு வருவீர்கள் என்று காத்திருந்தேன் அத்தான், பெட்டியிலேயே வந்து விட்டீர்களே. இதுதான் கவிதை. திருநெல்வேலி மாவட்டத்தில் பீடி சுட்டுகின்ற தொழிலாளர்கள் நிறைய இருப்பாங்க. அங்கே இருக்கிற பிள்ளைகள்லாம் பள்ளிக்கு போகிறதில்ல. இப்போ பகுதி நேரமாக போகிறாங்க. அரசாங்கம் நிறைய இப்போ பண்ணியிருக்கு. அப்போ ஒரு 10-15 ஆண்டுகள் ஒரு தம்பி எழுதினார், பொறுப்பில்லாத அப்பா, நானும் என் தங்கையும் பீடி சுற்றுகின்றோம். காரணம் என் தந்தை ஊர் சுற்றுவதால். அவர் ஊர் சுற்றுறாரு, நாங்கள் பீடி சுற்றி சம்பாரித்து அவரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். ஆக நிறைவாக கண்ணதாசனுடைய பாட்டு, அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்து சச்சச்சா வேணாம் நமக்கு, நான் பாடகர் இல்லை. அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, நீ பார்த்தாலும் அதே நிலா, நான் பார்த்தாலும் அதே நிலா. ஏன்னா இந்த நில ஒளியிலிருந்து நாம் பார்த்தாலும் அதே நிலா, ராஜராஜ சோழன் காலத்தில் பார்த்ததும் அதே நிலா. அப்போ காதலன் சொல்கிறா, அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இந்த நில ஒளியிலிருந்து நாம் பார்த்தாலும் அதே நிலா. காலம் கவிஞனை கொன்றுவிடும், காலம் கவிஞனை கொன்றுவிடும், அவன் எழுதிய கவிதைகள் காலத்தை வென்றுவிடும். நினைத்தால் வருவது கவிதை அல்ல, நினைத்தால் வருவது கவிதை அல்ல, மனது கனத்தால் வருவது கவிதை. நன்றி, வணக்கம். கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் மிக அழகாக பேசினீர்கள். நன்றி ஐயா. அடுத்ததாக திருமிகு கலைசெல்விலிங்கம் அவர்களை அழைக்கின்றேன். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்ற திருமூலரின் வாக்கை உரைத்து என் உரையை துவங்குகிறேன். நீண்ட உரையெல்லாம் இல்லை. நான் ஒரு தமிழாசிரியை, பட்டதாரி தமிழாசிரியை, அரசு உயர்நிலைப்பள்ளி விடத்தக்குளத்தில் இப்போ பணிபுரிகிறேன். ஒரே ஒரு புத்தகம் என்னை போன வாரம் கவர்ந்த புத்தகம், அதை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். இந்த நிலவொளியில் இப்படியெல்லாம் அருமையான நிகழ்வு நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. பாரதி இலக்கிய பேரவை தான் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு பாரதி இலக்கிய பேரவை. ஒரே ஒரு புத்தகம், நான் படித்த விஷயம் மட்டும். பூவுலகை காக்க புறப்பட்ட சிறுமி கிரிட்டா துன்பர்க் அப்படின்னு ஒரு குட்டி பொண்ணோட ஒரு கதை. நீங்கள் படிச்சிருந்திருக்கலாம். அவங்களுக்கு என்னென்னா அஸ்பர்கர் அப்படின்னு ஒரு குறைபாடு இருந்தது. அந்த குறைபாடு எப்படி அப்படின்னா, நீங்கள் பேசுகிறத அவங்களால கேட்டுக்கலாம், ஆனால் அவங்க எதிர்வினை ஆற்ற முடியுமா? எதிர்வினை ஆற்ற முடியாது. உடனே எல்லாம் பதில் சொல்லிட முடியாது. கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்து மெதுவாக தான் அவங்களால செய்ய முடியும். அப்படி ஒரு குறைபாடு தான் அஸ்பர்கர் குறைபாடு அப்படின்னு. அந்த குறைபாடோடு இருக்கிற சிறுமிக்கு ஒரு நாள் அவங்க வகுப்பு ஆசிரியை பாடம் நடத்துகிறாங்க. நம்ம இப்போல்லாம் ஓசோனில் ஓட்டை விழுந்துருச்சு, இந்த பூமி எல்லாமே விஷமாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய காலநிலை மாற்றம் பற்றியும் மனிதருக்கு அது தர்ற குறைபாடு, சிரமம்,
என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத அந்த அறிவியல் ஆசிரியை, கண்டிப்பாக அறிவியல் ஆசிரியையாக தான் இருந்திருப்பாங்க, அவங்க வந்து சொல்கிறாங்க. சொன்னதுலேயே இந்த பொண்ணுக்கு புரிஞ்சிச்சு. மற்றவங்கள்லாம் என்னென்னா அந்த வகுப்பறை முடிந்தவுடன் மற்றவர்கள் விளையாட சென்று விடுவார்கள். இவங்களால் போக முடியாது. இவங்களுக்கு என்ன அஸ்பெர்கர் குறைபாடில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவங்க மனசில் ஒன்று நினச்சிட்டா ரொம்ப வலிமையாக அதை வந்து ஆதரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த கருத்தை வந்து வலியுறுத்துவாங்களாம். அப்படி இருக்கிற ஒரு பெண் தான் இந்த கிரிட்டா. அப்படி அவங்க சிந்தனை பண்ணி 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 இரவெல்லாம் தூக்கம் இல்லை. அந்த பெண் பள்ளிக்கே போகலைங்க. அது ஒரு வெள்ளிக்கிழமையில் பள்ளிக்கு போகலை அந்த குழந்தை. பள்ளிக்கு போகாமல், இது எந்த நாட்டில் நடக்குதுன்னா ஸ்பெயினில் நடக்குது, ஸ்வீடன் நாட்டோட பாராளுமன்றத்தில் போய் அந்த பொண்ணு ஒற்றையால் உட்காந்துருச்சு. உட்காந்து ஒரு பதாகை மட்டும் கையில் வச்சுருக்கு, பூவுலகை காப்போம் அப்படின்னு. முதல் நாள் மட்டும்தான் அந்த பொண்ணு தனியாக உட்காந்துருந்தது. அடுத்த நாள் அங்கே வந்த பாராளுமன்றத்திற்கு வந்த எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எப்போவுமே பார்க்க தான் நம்ம ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படி தெரியும் இல்லையா, அப்படி சேர்ந்துடுறாங்க. அப்படி சேர்ந்து 2-3 நாட்களில் ஸ்வீடனோட பாதி ஆட்கள் அங்கே தான் இருந்தாங்க இந்த போராட்டத்துக்காக அப்படின்னு. இந்த ஒரு பெண்ணால், ஒரு அஸ்பெர்கர் குறைபாடு உள்ள ஒரு பெண்ணால் ஒரு விஷயத்தை செய்ய முடியுது, இந்த நாட்டையே ஒருங்கிணைக்க முடியுது அப்படிங்கிறது தான் நான் அந்த புத்தகத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. அதற்கப்புறம் அந்த அரசு வந்து இதற்கான சரியான ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு இவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுறோம் அப்படின்னு வாக்களித்தாங்க. அதற்கான ஏற்பாடும் செஞ்சாங்க. இவங்க பல இடங்களில் இந்த குறைபாடோடைய இதை சரியாக எல்லா நாடுகளுக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலநிலை மாற்றத்தை பற்றி பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இவங்களுக்கு வாய்ப்பு வருது பேசுகிறதுக்கு. இவங்களை பேசுகிறதுக்கு அழைக்கிறாங்க. அதே மாதிரி ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்துலேயும் பேசுகிறாங்க. நியூயார்க்லேயும் இந்த காலநிலை அவசர மாநாடு ஒன்று போடுறாங்க, அதுலேயும் பேசுகிறாங்க. இப்படி பேசி உலகத்தையே காப்பாற்ற வந்த சிறுமி இவங்க. அதனால தான் பூ உலகை காக்க புறப்பட்ட சிறுமி அப்படின்னு கிரிட்டா துன்பர்க்க ஆதி வள்ளியப்பன் அப்படின்னு எழுத்தாளர் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப அருமையாக ஒரு குட்டி பிள்ளையால் இவ்வளோ செய்ய முடியுமா அப்படி தோணினது தான் எனக்கு வியப்பாக இருந்தது. அப்போது நம்ம ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு சின்ன விஷயம் கொண்டு வர முடியும் அப்படின்னா நாம் நிறைய விஷயங்களை சிந்திக்கிறோம், அதை செயல்படுத்துகிறோமா அப்படிங்கிறது தான் என்னோட வினாவே. செயல்படுத்தணும், செஞ்சிடணும், உடனே செஞ்சிடணும், நினச்ச உடனே செஞ்சிடணும். இவங்க குறைபாடோடு இருந்து இதை செஞ்சதுனால எனக்கு ஐயன் தான் வழிகாட்டினாங்க. பொறியின்மை யாருக்கும் பழியன்று, அறிவறிந்த ஆழ்வினையின்மை பழி. பொறி இல்லாமல் கூட இருக்கலாங்க, நமக்கு எதுவும் எல்லைகள் இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அறிவார்ந்த மக்கள் நம்ம அறிவை பயன்படுத்தி என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதா தான் இந்த கதையை நான் பார்த்தேன். அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு அவ்வை சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் சரியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் இந்த இடத்துல நான் இதைத்தான் பதிவு செய்யணும்னு நினச்சேன். நன்றி. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நன்றி. அடுத்ததாக முனைவர் அனார்கலி அம்மா அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல் சங்க இலக்கியம், அதாவது நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இலக்கியங்கள்லேயே ரொம்ப பழமையானதை சங்க இலக்கியம்னு சொல்லுவோம். அதை வகைப்படுத்துவோம் ஓசைனால், அதோடைய அளவுனால், அதில் எதை பற்றி பாடுறாங்க, இப்படியெல்லாம் வகைப்படுத்துவோம். அதில் ஒன்று கலித்தொகை அப்படின்றது. இந்த கலித்தொகை மட்டும் இல்லை, சங்க இலக்கியம் தமிழர்கள் காதலை கொண்டாடக்கூடியவங்க, வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி. ஆனாலும் கூட வீட்டில் சில எதிர்ப்புகள் இருக்கும், அந்த எதிர்ப்புகளையும் பின்னாடி உடன்பெற்றுவாங்க. அதனால் இந்த காதலை கலித்தொகையில் எப்படி சொல்கிறாங்க, ஒரு கபிலர் அப்படின்ற ஒருத்தர் பேசுகிறாரு. இது குறிஞ்சி பாட்டு அப்படின்னு. குறிஞ்சின்னா ஒரு மலைப்பாங்கான இடத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த பாடலில் காதல் மட்டும் சொல்லலை,
ஒரு நகைச்சுவையும் இருக்குது. சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காதல் பாட்டுகள் எல்லாமே ஒரு ஓரங்க நாடகம் போல், ஒரு சிறுகதை போல் சொல்ல வந்ததை டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. 2-3 நாள் ஒரு பெண்ணு வந்து தன்னுடைய தோழியை சந்திக்கலை, அன்னைக்கு சந்திக்கிறா. சந்திச்சொன்னே கேட்குறா, இங்கே பாருடி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த திருட்டு பைய மகன் நேற்று வந்தான் அப்படின்னு. உடனே இவ ஆச்சரியப்பட்டுருவா. திருட்டு பைய மகன்றதை கல்வன் மகன் அப்படின்னு சொல்லுவாள். உடனே இவ கேட்பா, யார் என்ன அப்படின்னு. அதான் கல்வன் மகன் அப்படின்னு சொல்லுவாள். என்ன அப்படின்னா, உனக்கு நினைவு இருக்கா, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நம்ம மணல் வீடு கட்டி விளையாடுவோம். அப்போ ஒரு சின்ன பையன் வந்து பட்டி நாய் பையன், அவன் வந்து எத்தி எத்தி விட்டு நம்ம வீட்டையெல்லாம் உழைப்பான். சரி போயிட்டு போகிறான்னு விட்டுருவோம். அவனோட நம்மளால் மல்லு கட்ட முடியாதுன்னு போயிடுவோம். அப்புறம் நீயும் நானும் தெருவில் நடந்து போனோம், நம்ம வச்சுருந்த பூவை பிடிச்சி இழுத்தான், திரும்பி பார்த்தா இந்த பையன். அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம 2 பேரும் பந்து விளையாண்டோம். இப்படியே நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் வந்துட்டு நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் நேற்று வந்தான் அப்படின்னு. உடனே இவளுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா நம்ம 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப பார்த்த ஒரு பையனை நேற்று பார்த்தேன்னு சொல்கிற, இன்னுமா சின்ன பையனாக இருக்கிறான் அப்படின்னு கேட்குறப்ப அவள் சொல்கிறா, ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறா. என்ன அப்படின்னா, நானும் என்னுடைய அம்மாவும் நேற்று மதியம் வீட்டில் படுத்திருந்தோம். சாப்பிட்டுட்டு அது ஒரு வெயில் காலம், சாப்பிட்டுட்டு வீட்டில் படுத்திருந்தோம். அப்போ கதவு திறந்தா இருக்குது. ஒருத்தன் வந்து, அம்மா வீட்டில் யார் இருக்கீங்க, கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும்னு சொல்கிறான். உடனே அம்மா சொல்கிறா, யாரோ வந்திருக்காங்கம்மா, போய் தண்ணி கொடு, செம்பில் கொண்டு போய் தண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே நானும் போய் செம்பில் போய் தண்ணி கொடுக்குறேன். கதவை அரை குறையமாக மூடி இந்த கதவை திறந்துட்டு அவங்ககிட்ட செம்பு நீட்டு டபக்குன்னு என் கையை பிடிச்சிட்டான். உடனே நான் அறியாமல் அவன் பிடிச்சதுனாலையும் எதிர்பார்க்காதனாலையும் அவனை நிமிர்ந்து பார்த்து இப்படி, ஐயோ அம்மா இங்கே வந்து பாருன்னு கத்திட்டேன். உடனே அம்மா வாரி சுருட்டி எழுந்திரிச்சு ஓடி வர பார்க்குறா. உடனே எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. என்னன்னு கேட்டுகிட்டே வர. ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் படுங்க, தண்ணி கேட்டவன் தண்ணியை வேகமாக குடித்தா அவனுக்கு தண்ணி விக்கிருச்சு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி இது பண்ணேன். உடனே அம்மா உள்ளே இருந்து குரல் கொடுக்குறா, அவனுடைய முதுகை தடவி விடுமா பாவம் அப்படின்னு சொல்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னா, என்னை பார்த்து என்னை கொல்றது மாரி, என்னை சாகடிக்கிற மாரி ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்தான். அவன் கல்வன் மகன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பாடல் அப்படியே நம்மளுடைய காட்சியாக படிமமாக நம்மளுடைய கண்ணுக்கு ஒரு வீடு, அம்மா மக, வாசலில் ஒருத்தன் அவன் வந்து கொடுக்குறான், எதிர்பாராமல் கையை பிடிச்சிட்டான், கத்துறான். அதுதான் அங்கே அந்த கத்துறதுன்றதுக்கு அப்புறம் இவளுடைய செயல்பாடு இருக்குது பார்த்தீங்களா. பெண்கள் எப்போவுமே நுட்பமான அறிவுடையவர்கள். இப்போ அம்மா வந்து பார்த்துட்டா நிலைமை வேறு மாதிரி ஆகிடும், கத்தி ஊரை கூட்டிடுவா, கலவரம் ஆகிடும். அப்படின்றதுனால ஒன்றும் இல்லைம்மா, அவன் தண்ணி வேகமாக குடித்தான், தண்ணி விக்கிருச்சு அப்படின்னு சொல்ல. உடனே அந்த தாய்க்கே உரிய அந்த பரிவோட அவனுடைய முதுகை தடவி விடுமா பாவம், யார் பெற்ற பிள்ளையோன்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் நடந்துச்சு பார்த்தீங்களாயா, என்னை கொல்றது போல் ஒரு சிரிப்பு சிரிச்சா, அவன் தான் கல்வன் மகன் அப்படின்னு சொல்கிறான். கடைசி வரி அதுதான். அன்னை அலறி படர்தர. நான் கத்துனதை பார்த்தோன்னா அம்மா படபடன்னு ஓடி வரா. படர்தர தன்னை யான், என்னம்மா நடந்துச்சு என்னன்னு பதறிக்கிட்டே கேட்டு வரா. உண்ணி நீர் விக்கினான், தண்ணி கொடுத்தேன்லம்மா, அதை குடித்தான், குடித்த உடனே அவனுக்கு விக்கிருச்சு என்றேனே என்று சொல்லி ஒரு மாதிரி நான் சமாளித்தேன். அன்னையும் தன்னை புறம்பு அழித்து நீவ, அவனுடைய பின்பகுதியில் முதுகில் தடவி விடுமான்னு சொல்ல, மற்ற என்னை கடைக்கண்ணால் கொள்வான் போல் நோக்கி. உடனே அவன் என்ன பற்றியா அவங்க அம்மா கூட என்ன சொல்கிற, வந்து தடவி விடு அப்படின்னு சொல்கிறது போல் என்னை கடைக்கண்ணால் கொள்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அக்கல்வன் மகன். அந்த திருட்டு பையன் இப்படியெல்லாம் செஞ்சுட்டாண்டி அப்படின்னு சொல்லி முடிப்பான். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி அம்மா, மிகவும் அருமையாக இருந்தது. அடுத்ததாக திரு பாஹிம் அவர்களே அழைக்கின்றேன். தனது நூலை அறிமுகம் செய்கின்றார். குறைந்த நேரத்தில் வைத்துக்கொள்வோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நான் வந்து போன வருஷத்துலேருந்து ரைட்டர் ஆனேன், அதுக்கு என்னோடய அம்மாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பட் நான் வந்து இங்கே முதல்ல ஒரு 3 மாதமாக வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் வந்து புத்தகத்தை அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கல. மேபி வந்து நம்மளே நம்ம புத்தகத்தை வந்து அறிமுகப்படுத்தினா சில பேர் வந்து தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, நமக்கு நம்ம தான் பண்ணி ஆகணும். ஸோ நான் வந்து கௌரா பதிப்பகம் மூலயமா 5 புக்கு வந்து வெளியிட்டிருக்கேன். மொதல் புக் வந்து எல்ராய்ஸ் 30 Days of May. ஸோ என்னோடய ஜேனர் என்னென்னா, நான் வந்து மோஸ்ட்லி வந்து டிரான்ஸ்லேஷன் ஒர்க் தான் நிறையா படிச்சிருக்கேன். தமிழை வந்து நான் இது சொல்லலை, பட் என்னுடைய ஒரு ஆசை என்னென்னா, ஸோ என்னோடய லாங்குவேஜில் நான் வந்து யாருமே தொடாத ஒரு ஜேனரை தொடணும்
அதுக்காக தான் நான் வந்து மோஸ்ட்லி ஃபேண்டசி ஓரியன்டாக வந்து எழுதிட்டுருக்கேன். அது போக நான் வந்து இங்கிலீஷ் டைட்டில் தான் வைக்கிறேன். அது வந்து வேறு வழி இல்லை. இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து ஜென்னி ஜெட் மற்றவங்கள வந்து கவர் பண்ணுறதுக்காக வேறு வழி இல்லாமல் அந்த இங்கிலீஷ் டைட்டில் தான் வைக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரு பொருளை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு இந்த காலத்தில் அதுதான் தேவைப்படுது. அண்ட் என்னோடய புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ராய்ஸ் 30 Days of Mayல வந்து ஒரு நரகம் சம்மந்தமான கான்செப்டை வந்து பேஸ் பண்ணி ஒரு ஆர்த்தரியன் லெஜெண்டை வந்து டச் பண்ணி எழுதியிருப்பேன். அண்ட் 2வது புக்கு வந்து ஆன்டிகிரைஸ்ட் ஐலாண்ட்னு ஒரு புக்கு. ஸோ அந்த புக்கு வந்து எனக்கு அது ஒரு நார்மலான ஒரு கதை தான், ஒரு பேய் கதை. பட் அதில் எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா, ஒரு கதையை வந்து கட்டமைக்கிறோன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சிச்சுவேஷன் செட்டிங் வந்து வேணும். அந்த செட்டிங் வந்து எப்படி இருக்கணும்னா, இது வரைக்கும் யாரும் டச் பண்ணாததா, பட் மேபி வந்து ஏதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை வந்து டச் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால் நான் எடுத்துக்கிட்டது 1965 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் டைமில் நடக்கக்கூடிய ஒரு பேய் கதை மாதிரி எடுத்துக்கிட்டேன். அண்ட் 3வது ஓல்டு மேன் ரிச்சர்டுன்னு ஒரு புக்கு. ஸோ அந்த புக்கு நான் வந்து கொஞ்சம் மெனக்கெட்டேன்னு சொல்லலாம். ஸோ 2011 ஒரு சீரியல் கில்லர் கதை. பட் அதுக்கு வந்து நான் பேக்ரவுண்ட் எப்படி வந்து செட் பண்ணியிருப்பேன்னா, இந்தியா இன்னும் வந்து அண்டர் காலனைசேஷன் கீழே இருக்கிற மாதிரி, பிரிட்டிஷ் இந்தியாவாக இருக்கிற மாதிரி. ஸோ அதுக்கடையில் நடக்கக்கூடிய ஒரு சீரியல் கில்லர் கதை மாதிரி. ஸோ ஒரே முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு புரோட்டகனிஸ்ட்டும் ஒரு ஆன்டகோனிஸ்ட்டும் வந்து மீட் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி அந்த கதை இருக்கும் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தேன். அண்ட் 4வது அட்ரினலின் இன் மை வெயின்ஸ்னு ஒரு கதை. ஸோ இதெல்லாம் தமிழில் தான் எழுதியிருப்பேன், பட் இங்கிலீஷ் டைட்டில் மட்டும்தான். ஸோ எனக்கு தமிழில் தான் எழுத தெரியும். அண்ட் அட்ரினலின் இன் மை வெயின்ஸில் ஒரு சூப்பர் ஹீரோ கதை மாதிரி எழுதியிருந்தேன். ஏன்னா நம்ம உடம்புல வந்து அட்ரினல் சுரப்பி வந்து அதிகபட்சமாக சுரக்கும் போது நம்மளால் வந்து எதை வேணாலும் செய்ய முடியும். ஸோ நம்மளுக்கு ஒரு விதமான ஒரு ஆற்றல் கிடைக்கும், ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ராவாக அவனுக்கு வந்து சுரக்கிற மாதிரி வந்து ஒரு கற்பனையாக ஒரு கதை வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அண்ட் 5வதாக வந்து ஆட்மேன் அப்படின்ற ஒரு கதை. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, 2030 கதை நடக்குது இந்த டிஸ்டோப்பியன் அந்த மாதிரி செட்டிங்கில். அதாவது கொரோனா வந்து உண்மையிலேயே வந்து பாதிப்பு அதிகமாக இருந்து 2030 அதனுடைய தாக்கம் மோசமாக இருந்து அந்த டைமில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தனுடைய இது எப்படி இருக்கும், அவன் வந்து எப்படி சமுதாயத்தை எதிர்கொள்கிறான். ஸோ அவன் வந்து அந்த 10 வருஷமும் தனியாக தான் இருந்திருக்கான், அவனுக்கு வந்து வேறு யாருமே இல்லை. ஸோ அப்பப்போ கண்ணாடி பார்க்கும்போது என்ன பண்ணுறான்னா, அவனோட தம்பியாகவே வந்து மாறிடுறான். ஸோ அந்த மைண்ட் செட், அவன் தம்பி வந்து கண்ணாடியை பார்த்தே இறந்து போன மாதிரி அவனுக்கு ஒரு ஞாபகம் மட்டும் இருக்குது. பட் அதே நேரம் இவனோட பேரே இவனுக்கே தெரியாது. ஸோ அந்த ஒரு அதிர்ச்சியிலே வந்து இருப்பான். ஆனால் அந்த 2030 வந்து கவர்மெண்ட் எப்படி இருக்குது, ஸோ அதிகாரம் எல்லாமே போன அப்புறமும் திரும்ப அவங்க வந்து மக்களை அடிமைப்படுத்த நினைக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் அந்த கதையை வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய பப்ளிஷர் வந்து என்ன சொன்னார்னா, உனக்கான முயற்சியை நீ தான் எடுக்கணும்னு சொன்னார். ஸோ அதனால தான் நான் எனக்கான முயற்சியை நானே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு புக்கை போகிறது பெரிய விஷயம் இல்லை, அந்த புக்கை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மார்க்கெட்டிங்கு. ஸோ வெறும் 200 புக்குக்கு 2000 வந்து கேட்குறாங்க. எதுக்குன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு. பட் நான் என்ன நம்புகிறேன், அவ்வளோதான். தேங்க்யூ. வாழ்த்துக்கள்ப்பா. அடுத்ததாக திரு முருகன் அவர்களை அழைக்கின்றேன் புது கவிதை கூற. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்று ஒரு சிறிய புதுக்கவிதை. ஒரு 40 வயது பெண் அல்லது ஒரு 50 வயது பெண்ணின் மனநிலையை சொல்லுகிற ஒரு கவிதையாக எனக்கு இது பட்டது. ஐயா அவர்கள் கவிதையை அறிமுகப்படுத்தும் போது அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று அழகாக சொன்னார்கள். அந்த வகையில் ஒரு 45 வயது பெண் அப்படி கூட வச்சுக்கலாம். அதாவது சொல்கிறாங்க, கணவன் வீட்டுக்கு முதலாய் அனுப்பும்போது காதோரம் அம்மா சொன்னால் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லிடு, சரி சொன்னால் சங்கடம் வராது. அதனால் என்ன சொன்னாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எதற்கெடுத்தாலும் சரி என்று சொல்லத் தொடங்கினேன். இன்று இப்படி சரி சரி என்று சொல்லி இன்று என் நிலை வினாக்கள் விளையாடுகிறது. காப்பி வேண்டாமா? சரி. காலை உணவு வேண்டாமா? சரி. இன்று விரதமா? சரி. மதியம் வெளியில் செல்கிறீர்களா? சரி. மாலையில் சீக்கிரம் வருவீர்களா? சரி. இன்று கடைக்கு போகலாமா? சரி. செலவுக்கு காசு தருகிறீர்களா? சரி. அம்மா வீட்டுக்கு போகட்டுமா? சரி. தனியாக இருந்து விடுகிறீர்களா? சரி. சரி 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 என்று சொல்லியே வாழ்க்கை சரிந்து விட்டது. சந்நியாசம் போகலாமா என்று கேட்டால் கூட பழக்க தோஷத்தில் சரி என்று தான் சொல்லுவேன். சில சமயம் இப்படி முடிக்கிறார் கவிஞர் பானுமதி அவர்கள், இப்படி முடிக்கிறார். சில சமயங்களில் சரிப்பட்டு வராது. நன்றி. நன்றி. அடுத்ததாக திரு சித்தார்த் முருகன் அவர்களை அழைக்கின்றேன். சித்தார்த் முருகன் அவர்கள்.
குறைவான நேரத்திற்குள் பேசி முடிக்கவும். வாசகர்கள் மற்றும் படைப்பாளிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் சித்தார்த் முருகன். நான் வேளாண்மை அலுவலராக மதுரையில் பணியாற்றி வருகிறேன். உங்களுடன் நான் இன்று பகிர்ந்து கொள்ள இருக்கும் புத்தகத்தின் பெயர் எம்.எஸ். சுவாமிநாதன் த மேன் ஹூ ஃபெட் இந்தியா. எம்.எஸ். சுவாமிநாதன் இந்தியாவிற்காக உணவளித்த மனிதன் அப்படின்ற புத்தகம். அந்த புத்தகம் 2025ஆம் ஆண்டு வெளியாகியுள்ளது. இந்த புத்தகத்தை எழுதியவர் பிரியம்பட ஜெயக்குமார் அவர்கள். எழுத்தாளர் பிரியம்பட ஜெயக்குமார் அவர்கள் சிங்கப்பூரில் வசித்து வருகிறார். அவருடைய பூர்வீகம் இந்தியா. அவருடைய தந்தையார் தமிழ், தாயார் வங்காளம். எழுத்தாளரின் முதல் புத்தகம் இதுதான். எழுத்தாளரை பற்றி நான் இவ்வளவு சுருக்கமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். ஆனால் அவருடைய எழுத்தை அவ்வளோ எளிதாக நம்மால் சுருக்கிவிட முடியாது. காரணம், அவர் தேர்ந்தெடுத்துள்ள மனிதர் அவ்வளவு எளிதாக அவருடைய வாழ்க்கையை கடந்து சென்றுவிட முடியாது. எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் கும்பகோணத்தில் பிறக்கிறார் 1925ஆம் ஆண்டு. அவருடைய முழு பெயர் மான்கொம்பு சாம்பசிவம் சுவாமிநாதன். தந்தையார் பெயர் சாம்பசிவம். பொதுவாக பெற்றோர்களை பார்த்துதான் பிள்ளைகள் வளர்கின்றன ஒரு குறிப்பிட்ட வயது வரை. அப்போ ஆரம்பத்தில் அவர்களுடைய பெற்றோர்கள் எப்படியோ அதுதான் விதையாக மாறுகிறது. அதன் அடிப்படையில் தான் பிள்ளைகளுடைய எதிர்காலம் அமைகிறது. அந்த ஒரு வார்த்தைக்கு உதாரணமாக நாம் சுவாமிநாதன் அவர்களை சொல்லலாம். முதல்ல சாம்பசிவம் அவர்களை பற்றி நான் சொல்லி வருகிறேன். அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை பற்றி நான் விவரிக்கிறேன். சாம்பசிவம் அவர்கள் முதல் தலைமுறை டாக்டர், எம்பிபிஎஸ். அவர் அவங்களுடைய பூர்வீகம் தஞ்சாவூர், கும்பகோணம் பக்கம்தான். அவர்களுடைய பாட்டனார் காலத்தில் அவங்க அந்த தஞ்சாவூர் அரண்மனையில் பணியாற்றிய மிகப்பெரிய புத்திசாலிங்க. அவங்களுடைய அந்த அறிவின் செருக்கை நம்மளுடைய அரசவையில் வச்சுக்கணும்னு சொல்லி மைசூர் மகாராஜா அவர்களுடைய ரெக்வஸ்டின் பேரில் தான் தஞ்சாவூர்லேருந்து அவங்கள கொடுக்குறாங்க. அந்த மான்கொம்பு கிராமத்தை மைசூர் மகாராஜா அவர்கள் இவங்களுடைய குடும்பத்திற்கு கொடுத்துட்றாங்க. இப்படி தான் மான்கொம்பில் செட்டில் ஆகிறாங்க அவங்க. இந்த டாக்டர் சாம்பசிவம் அவர்கள் வெறும் டாக்டர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியும் கூட. டாக்டர் சாம்பசிவம் அவர்கள் எம்பிபிஎஸ் படித்து முடிச்சுட்டு சில ஆண்டுகள் அவர் மான்கொம்பில் இருக்கும் பொழுது அவருடைய பேராசிரியர் அவர்கள் கும்பகோணம் பக்கம் நீங்கள் வாங்க. அந்த டைம் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களாக பிறக்கலை. அந்த கும்பகோணமில் பிளேக், காலரா போன்ற நோய்கள் அதிகமாக பரவிட்டு வருது. ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சாம்பசிவம் அவர்களை கூப்பிட்றாங்க. அப்படி தான் குடும்பத்தோடு அவங்க இடம்பெயர்றாங்க கும்பகோணம். ஸோ அங்கே கும்பகோணத்தில் அவர் ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணலை. அந்த டைம் அவர் மிகச்சிறந்த காந்தியவாதி. அந்த ஊரில் மக்களை அழைத்து கொண்டு அங்கே அந்த க்ளீனிங், சானிடேஷன் அந்த ஒர்க்லாம் அவங்க பண்ணுறாங்க அந்த இடத்துல. அப்போ அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி சுவாமிநாதன் அவர்கள்லாம் பிறந்துடுறாங்க. எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் சின்ன வயதில் இருக்கும் போது மகாத்மா காந்தியடிகள் டாக்டர் சாம்பசிவம் அவர்களுடைய வீட்டுக்கு வருகை தருகிறார். அப்போ பார்த்தோம்னா நம்மளுடைய சுதந்திர போராட்டத்திற்கு நிதி உதவி தேவை. இப்போ அவங்க குடும்பம் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான குடும்பம். ஸோ காந்தியடிகள் கேட்குற உங்களுடைய நகைகள்லாம் எனக்கு கழட்டி கொடுங்க, இதை நம்மளுடைய சுதந்திர போராட்டத்துக்கு வச்சுக்கலான்னு கேட்கும் பொழுது அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களுமே உடனடியாக அவங்களுடைய நகைகள் அனைத்தையுமே கொடுத்துட்றாங்க. இது எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களுடைய மனதில் நிலை பெற்றிடுது. இந்த சிச்சுவேஷன் நம்ம அப்படியே வச்சுக்குவோம். இப்போ அந்த புத்தகம் 9 அத்தியாயங்களை கொண்டது. அந்த 9 அத்தியாயங்களில் முதல் அத்தியாயம் ஒரு கவிதையுடைய கடைசி வரிகளை தனது தலைப்பாக கொண்டது. கில்மர் ஜாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கவிஞர், ஆங்கில கவிஞர். அவர் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அதில் கடைசி 2 வார்த்தைகள், poems are written by fool like me but God can only make a tree அப்படின்னு முடிக்கிறார். poems are written by fool like me but God can only make a tree. இந்த கவிதை இந்த ட்ரீ அப்படின்ற கவிதை எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களுடைய மனதிற்கு மிகவும் நெருக்கமான கவிதை. அவர் வாழ்நாள் முழுக்க அந்த கவிதையை மீண்டும் மீண்டும் வாசித்து கொண்டே இருந்தார். அதற்கான காரணம்
இந்த சுற்றுச்சூழலை அவ்வளவு எளிதாக மனிதனால் உருவாக்கிவிட முடியாது. இயற்கையால் மட்டுமே அந்த சுற்றுச்சூழலை உருவாக்க முடியும் அப்படின்றது எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் மேலே ஒரு நெகட்டிவான கருத்துக்கள் இருந்துச்சு, அந்த புரட்சி, பசுமை புரட்சி சம்பந்தமாக. இந்த கவிதை வந்து அதை மறுக்கும். ஏன்னா அது அவருடைய வாழ்க்கை வரலாறை முழுமையாக நம்ம படித்தோம் என்றால் அவர் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு எவ்வளவு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார் என்றது நமக்கு புரியும். ஸோ இந்த காட் கேன் ஒன்லி மேக் இட் ட்ரீ அப்படின்றது தான் அந்த முதல் அத்தியாயத்துடைய தலைப்பு. இதில் வந்து எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய குழந்தை பருவத்திலிருந்து அவருடைய கல்லூரி காலம் வரைக்கும் இதில் அடக்கிடுறாங்க. ஸோ அவருடைய அந்த குழந்தை பருவத்தை வந்து நம்ம கண் முன்னால் அந்த எழுத்தாளர் வந்து கொண்டு வந்து காட்சிப்படுத்துகிறாங்க ஒவ்வொன்றும். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்குறோன்னா, அவருடைய எதிர்காலம் வந்து இந்த எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்துமே அவருடைய குழந்தை பருவத்திலேயே விதைக்கப்படுது. அது எப்படி விதைக்கப்படுது என்றால், மான்கொம்பு இருந்ததும் ஒரு டெல்டா ரீஜன், கும்பகோணம் இருந்ததும் ஒரு டெல்டா ரீஜன். மான்கொம்பு வந்து குட்டநாடு கேரளாவில் இருக்குது, அந்த ரீஜனில் வருது. கும்பகோணம் காவிரி டெல்டா ரீஜன். இவருடைய குழந்தை பருவம் அனைத்துமே 2 டெல்டா ரீஜனுக்கு மத்தியிலேயே தான் கழிஞ்சிருக்கு. 2மே வந்து ரைஸ் பெல்ட், நெல் பயிரிடம், நெல் பயிருக்கு மத்தியிலேயே தான் இவருடைய இளமை காலம் முழுவதும் கரைந்து ஓடியது. ஸோ இது வந்து நம்ம இங்கே நினைவு வச்சுக்கலாம். அடுத்த அத்தியாயங்களில் பார்த்தோம்னா 4வது மற்றும் 5வது அத்தியாயங்கள் வந்து மிக மிக வந்து வலிமை மிக்க அத்தியாயங்கள். நம்ம வந்து இந்தியாவில் வந்து பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னா டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் சொல்லிடுவோம். 1947க்கு முன்னாடி இங்கே யாராவது பிறந்தவங்க இருக்கீங்களா? 1947. ஸோ 1943 ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வந்துச்சு, வங்காள பஞ்சம், த கிரேட் பெங்கால் ஃபமைன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. இந்த வங்காள பஞ்சம் சம்பந்தமாக நான் வேளாண் மாணவன், எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது பார்த்தோம்னா ப்ரௌன் லீஃப் ஸ்பாட் அப்படின்னு ஒரு நோய் நெல்லில் வரும். அந்த நெல்லில் வரக்கூடிய அந்த நோயை வந்து ஹெல்மிந்தோஸ்போரியம் ஒரேசே இதுதான் வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லி படித்தோம். இதுதான் வந்து உண்மையும் கூட. இது வந்ததுனால தான் மகசூல் குறைஞ்சது. ஆனால் இதனால தான் வந்து பெங்கால் ஃபமைன் நடந்தது அப்படின்னு சொல்லியும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. இந்த ப்ரௌன் லீஃப் ஸ்பாட் வந்தது உண்மை, அதை உருவாக்குனது இந்த ஹெல்மிந்தோஸ்போரியம் உண்மை. ஆனால் இந்த நோயால் தான் பெங்கால் ஃபமைன் வந்துச்சா, வங்காள பஞ்சம் வந்துச்சா அப்படின்னா கிடையாது. வங்காள பஞ்சம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்றது தான் 2ஆம் தலைப்பு, இந்த 2ஆம் அத்தியாயத்தோட தலைப்பு. எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த காட்சிகள், இப்போ நான் சொல்ல போகிற காட்சிகள் தான் வந்து டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதனுடைய வாழ்க்கையை அவர் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷனை ஆக்குறதுக்கு உந்து சக்தியாக அமையக்கூடிய இடம். 1943 இந்த வங்காள பஞ்சம் ஏற்பட்டதற்கு யார் காரணம் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் காரணம். எப்படி அப்படின்னா, அவங்க வந்து மறுப்பு கொள்கை அப்படின்னு ஒரு கொள்கையை கடைபிடிக்கிறாங்க, டினையல் பாலிசி. இந்த டினையல் பாலிசியில் என்னென்னா, ஜப்பானியர்கள் வேர்ல்டு வார் 2 2ஆம் உலகப் போர் அப்போ வந்து ஜப்பான் வந்து இந்தியாவை நெருங்கிடுச்சு. அப்போ அவங்கள உடனே கட்டுப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்கிறாரு, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவை வந்து நம்ம தடுத்து நிறுத்திடணும். அந்த சமயம் இந்த ப்ரௌன் லீஃப் ஸ்பாட் வந்திருக்கு. இந்த நோய் வந்ததுனால மகசூல் குறைஞ்சி போச்சு. மகசூல் குறைஞ்சதுனால நம்மக்கிட்ட வந்து ஏற்கனவே தட்டுப்பாடு ஏற்படுது உணவுக்கு. ஆனால் ஸ்டாக் இருக்கும்ல, இவங்க என்ன பண்ணுறாங்க, மூட்டை மூட்டையான நெல் மணிகள் அனைத்தையுமே ஏற்றுமதி செஞ்சிடறாங்க. அப்போ நமக்கு அட்வைசர்ஸாக இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அட்வைசர்ஸாக இருந்தவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க, இதை பண்ணோம்னா இந்தியாவில் வந்து மிகப்பெரிய பஞ்சம் வரும்ன்ட்டு. இதை தவிர்த்து ஆங்கிலேயர்கள் வந்து ஏற்றுமதி செய்கிறார்கள், எல்லாமே வெளியே போயிடுது. 40 லட்சம் மனிதர்கள் இறந்து போகிறாங்க. 40 லட்சம் மக்கள் இந்தியர்கள் இறந்து போனதற்கான காரணம் அங்கே அந்த 1943 நடந்த ஏற்றுமதி. அப்போ எம்எஸ் சுவாமிநாதன் வந்து ஒரு சின்ன பையனாக இருக்கார். அப்போ அன்னைக்கு உணவு பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அன்னைக்கு வாழ்ந்த அனைவருக்குமே தெரியும், 2 வேளை உணவு 1 வேளை உணவு தான். இதில் என்ன ஒரு ஹைலைட் பாயிண்ட்னா, டாக்டர் சாம்பசிவம் அவர்கள் வந்து எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் 11 வயது சிறுவனாக இருக்கும்போதே பேங்க்ரியாட்டிக் டிசார்டர் வந்து அவர் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய சித்தப்பாமார்கள், பெரியப்பா, தாய்மாமன் இவங்கெல்லாம் வந்து எந்த ஒரு வேற்றுமையும் பார்க்காம அவங்களுடைய பிள்ளை மாதிரியே தான் டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களையுமே வந்து வளர்த்து ஆளாக்குறாங்க. அப்போ அவருக்கு வந்து காலேஜ் போகிற வயசு. இப்போ காலேஜ் போகிற வயசில் என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ ஆல்ரெடி எம்பிபிஎஸ் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு. வீட்டில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, அவர் ஏற்கனவே பிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சிடுறாரு கும்பகோணத்தில்.
ஸோ அடுத்து என்ன பண்ணலான்னு வரும்போது எம்பிபிஎஸ் பண்ணிடுங்க, நீங்களும் டாக்டர் ஆயிடுவீங்க. கிடையாது, மாட்டவே மாட்டேன். ஏற்கனவே நான் சொன்ன அந்த முதல் சம்பவம் வங்காள பஞ்சம், அதுவும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு விவரித்தேன். அவங்க அப்பா ஒரு மிகச்சிறந்த காந்தியவாதி அப்படின்ட்டு. அந்த 1943 காலகட்டத்தில் குவிட் இந்தியா மூவ்மெண்ட் நடக்குது. டூ ஆர் டை, வெள்ளையனே வெளியேறு இயக்கம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இந்த இயக்கத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு சாதாரண சாமானியனாக இந்த நாட்டிற்காக நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாரு. கோடிக்கணக்கான மனிதர்களை பார்த்து, அத்தனை பேரை பார்த்து கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களை வெகுவாக பாதித்தது. அந்த கேள்வி அவர் கேட்டுக்கிட்டாரு, இந்த நாட்டிற்கு பஞ்சம் வரக்கூடாது, இந்த நாடு உணவில் தண்ணீரை அடைய வேண்டும் அப்படின்ற டெசிஷன் அந்த இடத்துல எடுக்கிறார் அவர். 1947 அவர் வந்து 44 அந்த வாக்கில் வந்துட்டு அவர் வந்து கோவையில் இருக்கக்கூடிய நம்ம வேளாண் கல்லூரியில் வேளாண்மை படிக்கிறாரு. படிக்கும்போது ஒரு விஷயம், எல்லா மாணவர்களையுமே வந்து ஒரே மாதிரி பார்க்குறது கிடையாது. ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கும்போது ஒவ்வொரு விஷயமான ஆங்கிளில் தான் அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. அப்போ வந்து கோடை விடுமுறை, அந்த கோடை விடுமுறையில் வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபெர்டிலைசர்ஸ், உரத்தை வந்து மாணவர்கள்கிட்ட கொடுத்து இதை வந்து நம்மளுடைய விவசாயிகளுடைய வயக்காட்டில் போடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த விஷயம் நடக்கும்போது விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்க, பருவமழை வரப்போகுது, இப்போ வந்து நம்ம வந்து உரத்தை வந்து போட்டோம்னா, நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கு, கொஞ்சம் ஷார்ட்டாக ஒரு 5-10 மினிட்ஸ் கொடுங்க. இல்லை 5 மினிட்ஸ் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. 8 மணிக்கு லைப்ரரி போட்டு. ஓகே, ஆனால் இது ரொம்ப இம்பேக்டானது, கொஞ்சம் 5 மினிட்ஸ். ஓகே, நான் அதுக்கு ப்ரீஃப் பண்ணுறேன் அதை. ஓகே, இப்போ இந்த நிகழ்வை சொல்லிட்டு நான் முக்கியமான நிகழ்வுக்கு போயிடுறேன். இப்போ வந்து விவசாயிகள் வந்து சொல்கிறாங்க, உரத்தை இப்போ போட்டோம்னா அது வந்து கரைஞ்சி போயிடும், வீணாக போயிடும், மண்ணில் தங்காது அப்படின்ட்டு. அப்போ வந்து ஆங்கிலேயர்கள் அதை கேட்கல, எங்களுடைய ஆர்டர்ஸை நீங்கள் ஒபே பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. போட்டாச்சு, எல்லாமே தண்ணியில் கரைஞ்சிருச்சு. அப்போ இதை சாதாரணமாக தானே கடந்து போவோம், ஒரு ஆர்டினரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அப்படி பார்ப்போம். ஆனால் அன்றைக்கி அவர் விவசாயிகளை எப்படி பார்த்தார் அப்படின்னா, அறிவாளியாக பார்த்தாரு. அன்றைக்கி அவர் ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டாரு, விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய புது தொழில்நுட்பங்கள் அனைத்துமே உண்மையாகவே அவர்களுக்கு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி சக்ஸஸ் பண்ணி காட்டினா அவங்க அடாப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது தப்பாக பண்ணும்போது அவங்க அதில் இருக்கிற நம்பிக்கையே அவங்களுக்கு போயிடும் அப்படின்றத அவர் அங்கே ஞாபகம் வச்சுக்கிறார். இதுதான் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் முக்கியமான ஒரு காரணியாக அமைய போகுது. சரி, இதில் இந்த 4வது மற்றும் 5வது அத்தியாயங்கள் நம்மளை உழுக்கக்கூடிய அத்தியாயங்கள் நான் சொன்னேன். அது என்னன்னா, கிட்டத்தட்ட ஜவஹர்லால் நேருலேருந்து இப்போ இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் வரைக்கும் அனைத்து பிரதமர்களையும் நெருக்கமாக பழகியவர் டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன். இந்த டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களுடைய முதல் திருப்புமுனை நான் சொன்னேன், அவர் டெசிஷன் எடுத்ததாங்க, நான் வந்து டாக்டர் ஆக போகிறதில்ல, வேளாண் விஞ்ஞானி ஆக போகிறேன்ட்டு. அடுத்த டெசிஷன் வருது, அவர் வந்து ஐஆர்ஐக்கு போகிறாரு, டெல்லியில் படிக்கிறாரு. அடுத்து நம்மளுடைய இங்கிலாண்டில் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணுறாரு. அப்புறம் விஸ்கான்சின் யூனிவர்சிட்டியில் வந்து அமெரிக்காவில் அவர் பிடிஎஃப் பண்ணுறாரு, போஸ்ட் டாக்டர். இப்போ இதெல்லாமே பண்ணுறாரு. அமெரிக்காவில் வந்து அவருக்கு வந்துட்டு அசோசியேட் ப்ரொஃபஸர் போஸ்ட் கிடைக்கிது. அவர் பண்ணி முடித்த உடனே வேணான்னு மறுத்துட்டு இங்கே வந்து அவருடைய தம்பியுடைய அவர் வந்து ஃபார்மசூட்டிக்கல் கடை வச்சுருக்காரு அவங்க தம்பி, அதில் வந்து பொட்டலம் அடிக்கிற வேலை பார்க்குறாரு. அப்போ வந்து அவருடைய ப்ரொஃபஸர், ஐஆர்ஐ ப்ரொஃபஸர் டெல்லியில் இருக்குது, இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு இந்த மாதிரி, என்னப்பா நீ இந்த வேலை பார்த்துட்டு இருக்க, நான் உன்னை எங்கேயோ இருப்பேன்னு நினச்சேன். இல்லை சார், என்னுடைய நோக்கம் வந்து இதுதான், இந்தியாவிற்காக உழைக்கிறது, என் இதயம் இந்தியாவில் தான் இருக்கிறது, நான் வந்து எதுக்கு அமெரிக்காவில் வேலை செய்யணும்னு சொல்லி தான் மறுத்துட்டேன். ஆனால் நான் இந்த மாதிரிலாம் நான் வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்கேன், சயின்டிஃபிக் லைனில் நான் போகணும்னு சொல்லிட்டு. அப்போ அவருக்கு ஒரு டெம்பரரி போஸ்ட் கிடைக்கிது ஒடிஷாவில் நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கே அவர் வந்து சரி அந்த போஸ்ட்டை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு அந்த சந்தோஷமாக போகிறாரு. அவர் வந்து இதில் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அவர் ஐஆர்ஐயில் படிக்கும் போதே வந்து சிவில் சர்வீஸில் பாஸ் பண்ணிடுறாரு, ஐபிஎஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், குடும்பத்துடைய ப்ரெஷர்னால. ஆனாலும் அவர் அதுக்கு போகல. இன்றைக்கெலாம் வந்து நம்ம சிவில் சர்வீசஸ் வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு ஆம்பிஷியஸ் ஜாப், ஆனால் அவர் அதுக்கு போகல. அந்த போஸ்ட் வந்து மெச்சூர் ஆகி 1952-53 ஆண்டுகளில் வந்து ஐஆர்ஐயில் இவருக்கு ஒரு அசோசியேட் சயின்டிஸ்ட் போஸ்ட் கிடைக்குது. அப்போ தான் அவர் ஜாயின் பண்ணுறாரு. அதுலேருந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் அவர் ஐஆர்ஐயில் வேலை செய்கிறாரு, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஐஆர்ஐ ஆகிற வரைக்கும். அது வரைக்கும்
அந்த 20 ஆண்டுகள் தான் வந்து இந்தியாவினுடைய உணவு தன்னிறைவு அடையக்கூடிய ஆண்டுகள். அந்த ஆண்டுகள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளில் 15 ஆண்டுகள் வந்து மனுஷன் பாடாப்படுறாரு. ஆனால் வழி பிறக்கவே இல்லை. இந்த நாட்டுக்கு தன்னிறைவு அடைகிறதுக்கு எந்த சொல்யூஷனுமே கிடைக்கல. காரணம் என்ன அப்படின்னா, மான்டெக் சிங் அலுவாலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் ப்ளீஸ். மேடம், மான்டெக் சிங் அலுவாலியா அப்படின்றவர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து பிளானிங் கமிஷனுடைய டெப்டி சேர்மேனாக இருந்தார். அவர் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு தி ஹிந்துவில். அவருடைய ஆர்டிக்கல் படித்த பிறகு தான் இந்த புத்தகத்தை நான் படிக்கிறதுக்கே எனக்கு அது தோணுச்சு. பியூரோக்ரட்டைசேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. பியூரோக்ரட்டைசேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அதிகார வர்க்கத்தின் தாக்கம். அதை வந்து இந்த புத்தகத்தை மையமாக வச்சு அவர் அந்த ஆர்டிக்கல் எழுதினார். இந்த புத்தகத்தில் அதை பற்றி தான் பேசுகிறாங்க. நம்ம வந்து உணவு பஞ்சத்தில் இருக்கும்போது 1962 இந்தோ சைனா வார் நடக்குது. அப்போ ஜவஹர்லால் நேரு வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கார். அப்போ இந்த மாதிரி வளர்ச்சி அடைந்த நாடுகள் வந்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு உணவை அவங்களுடைய ஓன் கரன்சியில் கம்மியான சப்சிடைஸ்டு ப்ரைஸில் கொடுக்கறதுக்கு ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சுரல் ட்ரேட் டெவலப்மெண்ட் அண்ட் அசிஸ்டன்ஸ் ஆக்ட் அப்படின்ட்டு. அந்த ஆக்டில் பப்ளிக் லா PL அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் 480 நம்பர். இதன் அடிப்படையில் உணவு வந்து இந்தியாவுக்கு வருது வெளிநாட்டிலேருந்து, ஷிப் டு மவுத். இப்போ இந்த வரக்கூடிய காலகட்டம் வந்து உணவை வந்து கையேந்தி நிற்கிற காலகட்டம் இந்தியாவுக்கு. வழியே இல்லாமல் ஜான் ஆஃப் கென்னடி கிட்ட ஜவஹர்லால் நேரு கேட்குறாரு, உள்ளே வருது. மறுபடி 1966, 67 அந்த ஆண்டுகள் ஸ்ரீமதி இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்காங்க. அப்போ ஒரு டைம் கேட்குறாங்க. அப்போ லிண்டன் பி ஜான்சன். இப்போ இந்த லிண்டன் பி ஜான்சன் பண்ணுற விஷயம் தான் நம்மளுடைய அப்படியே உழுக்கும் நமக்கு. அவர் வந்து அந்த டைம் வந்து வியட்நாம் வார் நடக்குது. அந்த வியட்நாம் வாருக்கு இந்தியா குரல் கொடுக்குது. வியட்நாமுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நம்ம. அப்போ அமெரிக்காவுக்கு பிடிக்கல. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த PL 480 படி நம்ம கொடுக்க வேண்டிய அந்த உணவை கொடுக்கல. கிட்டத்தட்ட 48 மணி நேரம் ஹோல்ட் பண்ணுறாரு, யாருக்குமே தெரியாது. இதை வந்து அந்த லிண்டன் ஜான்சனுடைய மகளே வந்து வெளியே கொண்டு வந்து இந்தியாவுக்கு உணவை தள்ளுங்க முதல்ல வெளியே அப்படின்னு சொல்லவும் அப்படி தான் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அரும்பாடு பட்டு கொண்டு இருந்த அந்த பிரதமர்கள் மத்தியில் எப்படியாவது வந்து இந்த உணவை வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொல்லி MS சுவாமிநாதன் போராடுறாரு. அவர் போராடுறது எதை வச்சு போராடுறாரு அப்படின்னா, புதுசாக வந்து ஒரு வெரைட்டியை வந்து நம்ம உடனே கண்டுபிடிக்க முடியாது. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆகும். அப்போ பையிங் த டைம், நம்ம வந்து அந்த நேரத்தை வாங்கணும். அப்போ நமக்கு அதுக்கு போதுமான டெக்னாலஜி இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நார்மன் போர்லாக் வந்து அவர் தான் வந்து உலகத்தின் பசுமை புரட்சி தந்தை. நார்மன் போர்லாக் அவர் வந்து ஒரு டுவார்ஃப் வெரைட்டி, குட்டை ரகம். ஏன்னா சாதாரணமாக நம்ம வந்து உணவில் தண்ணீரை அடையலை. நம்ம வந்து இன்றைக்கி உணவை வந்து எளிமையாக நிறைய வடிவத்தில் நம்ம வந்து இன்றைக்கி கிடச்சிருது. ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு மனிதன் வந்து அரும்பாடு பட்டிருக்காரு. அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் நமக்கு வந்து எல்லாரும் சொல்லணும்னு நினச்சி தான் அதை நான் கொஞ்சம் விரிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு அவ்வளோ நேரம் இல்லை. ஓகே, இப்போ அந்த நார்மன் போர்லாக்கிட்டேருந்து வரக்கூடிய விதை இருக்குல்ல, அந்த விதையை வந்து நல்ல வாய்ப்பை வழங்கிய நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கும் இங்கே இவ்வளோ நேரம் எனக்காக கோஆப்ரேட் பண்ணியிருந்த அனைத்து வாசகர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இந்த புத்தகத்தை அனைத்தும் படிங்க. ஓகே, நிலைமையை புரிந்து கொண்டமைக்கு மிகவும் நன்றி ஐயா. அடுத்ததாக கலைச்செல்வி அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கண்ணதாசன் திரையிசை பாடல்களில் இலக்கிய தாக்கம், இதை எழுதினவங்க முனைவர் உமைய பார்வதி. அவங்களுக்கு கண்ணதாசனுடைய திரையிசை பாடலில் இளம் வயதிலேயே ஒரு ஆர்வம் ஏற்பட்டதின் காரணமாக இந்த புத்தகம் எனக்கு கிடச்சிருக்கு. எனக்கு இந்த புத்தகத்தில் பிடிச்சது என்னென்னா, இலக்கியத்தை நான் படிக்க ரொம்ப சிரமப்படுவேன். அதோட விளக்கத்தை சுவையாக புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இந்த புத்தகத்தை படித்ததுலேருந்து எனக்கும் இலக்கியம் படிக்கணுன்ற ஆர்வம் வந்தது. நான் இந்த புத்தகத்தில் படித்த இலக்கியம் வரிகளையும் இசை பாடல்களையும் ஒரு சிலது உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். அதில் வந்து நீதி இலக்கியம், திருக்குறள். யானோக்கும் காலை நிலநோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் என்ற குறளின் கருத்தினை கண்ணதாசன் எப்படி பாடலை திரையிட்டிருக்காருன்னா, உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே. இதை வந்து இசையாக பாடும்போது தான் அதோட சுவை புரியும். எனக்கு பாட வராதனால நான் வாசிக்கிறேன், மன்னிக்கவும். அப்புறம் மற்றொரு பாடலில் பெண் பார்க்கும் மாப்பிள்ளை, இதே இதுதான் யான் நோக்கும் கால் அந்த குறளை வச்சு இன்னொரு பாடல் எழுதியிருக்காரு. பெண் பார்க்கும் மாப்பிள்ளை முகம் பார்க்கவா, முகம் பார்க்க முடியாமல் நிலம் பார்க்கவா, நிலம் பார்த்து மெதுவாக உனை நாடவா, உனை நாடி உறவாடவா. இதோட முதல் அடி வந்து அத்தை மகனே போய் வரவா, அம்மான் மகனே போய் வரவா. அடுத்து இன்னொரு குறள், அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். இந்த குறள் கண்ணதாசன்
ஆசை களவு கோபம் கொண்டவன் பேசத் தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம், ஆறு மனமே ஆறு ஆண்டவன் கட்டளையார். அந்த பாடல்ல அடுத்து மழலை மொழி. குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலே சொல் கேளாதவர். இது குறள் வந்து இதே கருத்தை இணைவே 40 சொல்லியிருக்காங்க. குளவி தளர்நடை காண்டல் இனிதே, அவர் மழலை கேட்டல் அதனினும் இனிதே என்று கூறுகிறார். இதை கவிஞர் வந்து ஒரு பாடலில் அற்புதமாக சொல்லியிருக்காரு. 7 மொழிகளிலே எந்த மொழி பிள்ளை மொழி, கள்ளமற்ற வெள்ளை மொழி தேவன் தந்த தெய்வ மொழி. இதோட முதல் வரி வந்து சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ, கண்ணிரண்டும் தாமரையோ கண்ணும் மின்னும் எந்தன் கண்ணா. காப்பிய இலக்கியம் ஒன்றை மட்டும் சொல்லிட்டு நிறைவே செய்கிறேன். நிறையா இருக்குது, எழுதிட்டு வந்து நேரம் கருதி. கம்பர் எழுதிய கம்பராமாயணம் ராமனுடைய அழகு. அவர் எப்படி சொல்கிறாருன்னா, மையோ மரகதமோ மறிக்கடலோ மழைமுகிலோ, ஐயோ அவன் வடிவு என்பதோர் அழைய அழகுடையான் என்று பரவசமாக பாடுறார். இதை கண்ணதாசன் ரொம்ப எளிமையாக, காவியத்தின் தலைவன் ராமனடி தோழி கற்பனைக்கு எட்டாத காவியமடி அழகனடி அப்படி எழுதியிருக்காரு. அப்புறம் சரி, நிறையா இருக்குது. நேரத்தின் கருதி வாய்ப்பளித்து நன்றி வணக்கம். அடுத்ததாக 3 நிமிடம் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஜெகதீசன் ஐயா அவர்கள், ஜெகதீசன் ஐயா அவர்கள் வாருங்கள். 3 நிமிடம் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்த முறை நாம் பேசலாம். என்னடா இது, மதுரைக்கு சோதனை வந்தது. சரி, ரைட். நான் ரிட்டையர்டு ஸ்டேட் பேங்க் ஆஃபீஸர், ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கேன். இந்த அடிஷன் எனக்கு இருக்கிற தமிழ் ஆர்வத்துலையும் இந்த நாணயம்ன்றது எனக்கு மனசை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதில் இவங்க சொன்னதுனால எங்கே நிப்பாட்டுறது எங்கே முடிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மொத்தமே ஒரு 30 வரி தான் எழுதிட்டு வந்திருந்தேன். இருந்தாலும் அதையும் குறைக்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் நான் என்னால் முடிஞ்ச அளவு குறைச்சி முடிச்சிடறேன். காலானா, அரையனா, முக்காலனா, ஒரணா கிழக்கிந்திய கம்பெனியின் நாணயங்கள் ஆங்கில ஏகாதிபத்திய காலத்தில் மக்களுடன் அன்றாட பொருளாதார தேவைகளுக்கு பயன்பட்டது. மெட்ரிக் முறைக்கு மாறிய பின் 1957 பைசா நாணயங்கள் நாட்டிலே வலம் வந்தன. 1957 முதல் 64 வரை நயா பைசா என்றே அழைக்கப்பட்டது. 64க்கு பின்புதான் முதலில் 1 பைசா என்று அது அழைக்கப்பட்டது. 1970 பைசா நாணயம் தனியே வெளியிடப்பட்டது. 30/9/68 முதல் அணா என்ற நாணயங்கள் அதிகாரபூர்வமாக மதிப்பிளவு செய்யப்பட்டன. 30/6/2011 50 பைசாவுக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து நாணயங்களும் செல்லத்தக்காதவையாக அறிவிக்கப்பட்டன. அந்த காலத்தில் ஒரு அணாவிற்கு ஒரு ஆடு வாங்கலாம். அண்ணாதுரை 1967 ரூபாய்க்கு 3 படி போட்டார். 1989 ஜனதா சாப்பாடு என்று ஒரு ரூபாய்க்கு சாப்பாடு வழங்கினார். அதுவரை நாணயங்களின் மதிப்பு மிக்கவையாகவே இருந்தன. ஆனால் இன்றோ ஒரு பைசாவிற்கு வாங்கிய ரோஜா பாக்கு 1 ரூபாய்க்கு என்ற நிலைக்கு போனது. 1 ரூபாய்க்கு சாப்பிட்ட மதிய உணவு இப்போது 100 ரூபாய்க்கு குறைந்து கிடைக்கவில்லை. 99 தம்பிகளை இழந்து தனியே நின்ற துரியோதனன் போல் 1 ரூபாய் நாணயம் தனியே நிற்கிறது. பொருளாதார மேதைகளே, எத்தனையோ இலக்கு குறியீடுகளை நீங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு கணக்கு போட்டாலும் வாங்கும் திறனற்ற காகித குப்பைகளை முழு வளர்ச்சியை நோக்கி எவ்வாறு செல்லும்? 1947 1 ரூபாய்க்கு $1 வாங்கினோம். ஆனால் இன்றோ $1க்கு 90 ரூபாய் கொடுக்கிறோம். சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகியும் 100% மக்களின் வளர்ச்சி பயணத்தில் 90% மக்கள் நலிந்து விட்டோம். பணமிக்க சக்தி பல்வேறு பெயர்களில் வளர்ந்து வளர்ச்சியை என்னவோ ஒரு சிலருக்கு கொண்டு சேர்க்கிறது. 90% மக்கள் வாங்கும் சக்தியற்ற கூலிகளாய் இன்றும் பாரதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்றாவது நாமும் தொடர்ந்து முயற்சி செய்து இதை மாற்ற முயற்சி செய்வோம். வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அபிராமி அவர்கள்.
அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தி ஜானகிராமன் அவர்களுடைய மலர் மஞ்சம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி சொல்லலான் இருக்கேன். இந்த புத்தகத்தோட கரு என்ன அப்படின்னா, ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே அடுத்த நிமிஷத்துலேயே அந்த குழந்தைக்கு வந்து திருமணம் நிச்சயிக்கப்படுது. இதான் அந்த கதையோட கரு. இதை கேட்டோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த குழந்தை வந்து பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு வந்து திருமணத்தை நிச்சயிச்சுட்டு அந்த அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் கணவர் வந்து வாக்கு கொடுத்துட்றாரு. சரி, நீ சொன்ன பையனுக்கே அந்த பெண்ணை நான் திருமணம் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் இருக்க ஒரே லட்சியம் என்னென்னா அந்த வாக்கை காப்பாற்றுறது தான். இந்த குழந்தைக்கு என்ன புரியுதோ புரியலையோ, திருமணம்னா என்னன்னு தெரியுதோ தெரியலையோ, அதுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. இந்த பையனை தான் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க, இவங்க வீட்டுக்கு தான் நம்ம மருமகளாக போக போகிறோம் அப்படின்னு ஒரு 5 வயசுக்குள்ளே அது புரிஞ்சுக்கிட்டு அதையே மனசில் வச்சுட்டு அந்த பொண்ணு வளருது. அந்த குழந்தை பேர் வந்து பாலாம்பாள், பாலின்னு சொல்லிட்டு செல்லமாக சொல்கிறாங்க. இப்போது 5 வயசு வரைக்கும் இந்த மாதிரி வளர்ந்துட்டுருக்கு. அந்த ஊரில் ஒரு பிரச்சனையில் அவங்க வந்து அந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் சில புதிய நண்பர்கள் வந்து அந்த குடும்பத்துக்கும் அந்த பெண்ணுக்கும் கிடைக்கிறாங்க. இப்போ என்ன வருது அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா நிச்சயித்த ஒரு மாப்பிள்ளை, இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பெண் வளர வளர இவளுடைய மனசில் இன்னொரு பையன் மேலே இவளுக்கு வந்து மனம் வந்து ஈடுபடுது. இயற்கை தானே, ஒரு பெண்ணுக்கு வந்து காதல் வர்றது இயற்கை தானே. ஆனால் இந்த பொண்ணு மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறா அப்படின்னா, வீட்டில் ஒரு மாப்பிள்ளையே நிச்சயம் பண்ணிட்டாங்க நம்மளோட விருப்பம் இல்லாமல், அதுவும் பிறந்த அடுத்த வினாடியே. ஆனால் நம்மளுடைய மனது வந்து இயற்கையாக இன்னொரு பையன் மேலே போகுது. இப்போ நம்ம நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா, நம்ம சமூகம் நம்மளை என்ன சொல்லும், நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, இல்லை அந்த நம்ம கட்டிக்க போகிற பையன் என்ன சொல்லுவான், இப்படின்னு அவளுக்குள்ளே வந்து ஒரு போராட்டம் வந்து நடக்குது. கடைசியில் அவங்க அப்பாட்ட வந்து அதை சொல்லிடுறா. ஸோ இன்றைக்கி 2025 இந்த நிமிஷத்தில் போய் ஒரு அப்பாட்ட ஒரு பொண்ணு எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் என்ன நடக்குமோ அதுதான் அங்கேயும் நடந்தது. நீ காலேஜுக்கு போவேனான்னு சொல்லிடுறாங்க. அடிக்கலை, துன்புறுத்தலை, ஆனால் பார்வையாலே அலட்சியத்தினாலே அவளை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க. கடைசியில் அந்த பொண்ணு வந்து சரி நீங்கள் சொல்கிற பையனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சந்தோஷமாகவே வந்து ஒத்துக்குது. கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாங்க. இந்த புத்தகத்தோட பேர் வந்து நான் மலர் மஞ்சம்னு சொன்னேன் இல்லையா. மலர் மஞ்சத்தில் அந்த கணவனுடைய அவள் சந்தோஷமாக இருந்தாலும் கூட அவளுடைய மனசில் ஒரு ஓரத்தில் அவளுடைய காதல் வந்து அவளை வந்து நெருடிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதை தான் அந்த கதையில் வந்து அவர் வந்து பதிவு பண்ணுறாரு. பொதுவாக நீங்கள் தீஜாவோட புக் வந்து என்ன மாதிரி பதிவுகளை பதிவு பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அதே தான் இந்த இதுலேயும் அவர் கையாண்டிருப்பார். இதில் எனக்கு என்ன வந்து என்னை பாதித்தது அப்படின்னா, இந்த புத்தகத்தை வந்து எத்தனை வருஷம் கழித்து நான் படிக்கிறேன், அவர் எழுதி எவ்வளோ வருஷம் கழித்து நான் படிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ மட்டும் என்ன வாழுது அதே தானே இப்போவும் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. என்னோடய விருப்பம் என்னென்னா, நாளைக்கு என்னோடய பிள்ளைங்க என்னோடய பேரம்பேத்திங்க அந்த புத்தகத்தை படிக்கும்போது அந்த அங்கலாய்ப்பு வந்து வரக்கூடாது. இப்போவும் அந்த இது தானே வாழுது, இப்போவும் அப்படி தானே பண்ணுறாங்க, நம்மளை கேட்காம தானே வீட்டில் நிச்சயம் பண்ணுறாங்க அப்படின்றது வரக்கூடாது அப்படின்றதான் என்னோடய விருப்பம். இப்போ கூட வந்து ஒரு 15 வயசு பையன் தன்னோட அக்கா பொண்ணு, ஒரு 2 வயசு அக்கா பொண்ணு தூக்கி வச்சுருந்தா நம்ம சமுதாயத்தில் என்ன சொல்கிறாங்க, கட்டிக்க போகிற பொண்ணு இப்பயே தூக்கி வச்சிருக்கியா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த படித்த காலகட்டத்திலையும் இவ்வளோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆன காலகட்டத்திலையும் இப்போ இருக்க திரைப்படங்கள் கூட வந்து 10வது படிக்கிற பையனும் பொண்ணு காதலிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க இல்லையா. கூட படிக்கிறவங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் காட்டுறாங்க. எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, ஒரு மனிதனோட உச்சக்கட்ட சாதனையே வந்து திருமணம் தான் அப்படின்னு இவங்க எல்லோரும் மனசில் பதிய வைக்க ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த படித்ததுனால எனக்கு வந்து அதை நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த புத்தகத்தை கண்டிப்பாக படிங்க. தீஜாவோட புக் எல்லாமே படிக்கலாம் எல்லாருமே, இந்த புக்கையும் நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அனைவரும் ஒரு 5 நிமிடம் பொறுமையாக இருக்கவும். 2 பேர் மட்டும்தான் உள்ளார்கள். முத்துமணி ஆண்டியார்கள். செக்யூரிட்டி வந்து எட்டி பார்த்துட்டு போகிறாரு. ஓகே மேடம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முத்துமுனியாண்டி. நான் யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டு பள்ளிகளில் நீட்டு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டீச் பண்ணி கொண்டிருக்கிறேன். நீட்டு ஐஐடி எக்ஸாமுக்கு நான் வந்து இப்போ ஒரு கவிதை சொல்ல வந்திருக்கிறேன். இப்போ தான் வந்து கொஞ்சம் மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு. ஸோ அந்த மழை பெய்கிறத வச்சு ஒரு கவிதை, தொடர்ந்து ஒரு வாரமாக மழை பெஞ்சுக்கிருந்துச்சு. பஸ்ஸில் வர்றப்போ அந்த மழையை நினச்சி ஒரு கவிதை இப்படி இருக்குமோ அப்படின்னு. 2 மேகங்கள் திடீரென மோதிக்கொண்டன. மோதல் மேலும் வலுப்பெறவே நல்ல தீர்வு வேண்டி இயற்கை நீதிபதியிடம் முறையிட்டனர். 2 மேகங்கள் திடீரென மோதிக்கொண்டன. மோதல் மேலும் வலுப்பெறவே நல்ல தீர்வு வேண்டி இயற்கை நீதிபதியிடம் முறையிட்டனர். இருதரப்பு வாதங்களும் இடியென இடிக்க நீதிபதி சற்றே அதிர்ந்தார். உடனே மின்னல் வேகத்தில் யோசித்த நீதிபதி 2 மேகங்களுக்குமே தண்டனையை பகிர்ந்து அளித்தார். சோகத்தில் மேகங்கள் மழையாக அழுது தீர்த்தன. இப்பொழுதும் மழையாக அழுது தீர்த்து கொண்டிருக்கன. நன்றி, வணக்கம். ஒரு 2 நிமிடம் வந்து பிரசாந்த் அண்ணனுக்காக ஒரே நிமிடத்தில் முடிச்சுட்டேன். நன்றி. அடுத்ததாக அண்ணாதுரை ஆசிரியர் அவர்கள் வருகிறார்கள். 2 நிமிடம் மட்டும் எடுத்துக்கொள்ளவும் சார்.
மின் ஒளியில் நில ஒளியாய் அமர்ந்திருக்கக்கூடிய படைப்பாளிகளே, நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை பற்றி ஒரு சிறு கவிதை வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி அறிவித்து 2 நிமிடத்தில் முடிப்பேன் என்று ஒப்புக்கொண்டு கவிதையை வாசிக்கிறேன். அன்னை மீனாட்சி மதுரையின் அடையாளம் அப்போது, அனைவருக்கும் அறிவின் அடையாளம் கலைஞர் நூலகம் இப்போது. ஆண்டவர்கள் பலர் இருந்தாலும் ஆட்சி செய்வது நம்மை கலைஞர் நூற்றாண்டு நூலகமே. இருள் சூழ்ந்த நமக்கு ஈரோட்டு பாதையில் உயர்ந்த சிந்தனையின் ஊக்கம் தந்து எல்லோரும் வாய்ப்பு அளித்து கலைஞர் நூற்றாண்டு நூலகமே. ஏற்றிய தீபத்தை அணையாமல் இருக்க நூல் அறிவு தந்து மதிநுட்பமாய் திகழ்கிறது கலைஞர் நூற்றாண்டு நூலகம். ஐயா கலைஞர் பெயர் தாங்கி உள்ள இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகம் வாழ்க நூற்றாண்டு காலம் என்று வாழ்த்துவதோடு, ஒளி வீசி நில ஒளியில் ஒரு உன்னத நிகழ்வாக திகழகட்டும் இந்த நிகழ்வு. அவையின் ஈகை பண்போடு அறமாக திகழட்டும் இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகம். வழிநடத்தும் அன்பு சகோதரி தங்கம், நமக்கெல்லாம் இந்த நூலகத்தில் நம்மெல்லாம் ஒரு அங்கம் என்று கூறி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். ரொம்ப அருமை, ரொம்ப அருமை சார். அடுத்ததாக மொபைல் ஃபோனில் பதிவு பண்ண முடியாமல் 2 மாதமாக வந்து கையெழுத்திலே போட்டு கொடுத்துட்ருக்காங்க முரசொலி பாண்டியன் ஐயா அவர்கள். 2 நிமிடம் மட்டும் எடுத்துக்கொள்ளவும். 2 மாதங்களாக அவர் வந்து கேட்டிருக்காங்க. சுருங்க பேசவும், 2 நிமிடம் மட்டும் பேசவும். அனைவருக்கும் வணக்கம். 1945ஆம் ஆண்டு முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் புறநானூற்று தாய் என்ன ஒரு கவிதை எழுதினார். அதை நாம் ஒரு புத்தகத்தில் படித்து மனப்பாடலில் இப்போ உங்கள் முன்னால் நான் ஒப்பிக்கிறேன். குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல்வாள் வரிசையாக அமைந்திருக்கும் வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்கணம் போல் மின்னும் மிளிரும் புலியின் குகையிலே அழகல்ல புதுமையல்ல கிளியும் மெய்சிலிருப்பும் கீழிறங்கும் தன்மையும் தலைகாட்டா மானத்தின் உறவிடம் மறவன் மாளிகை இல்லத்து வாயிலே கிண்ணத்து சோற்றோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழியெழுப்ப புக்கை வாய்தனை திறந்து பிடியெண்ணம் எடுத்து போட்டால் பெருநிறை கிளவி ஒருத்தி ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு செய்தி பாட்டி என்றான் ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனா நீ தம்பி மூச்சுக்கு மூச்சு இடைவெளியை ஏற்படுத்தும் பின்பு பேச்சுக்கு துவைக்கஞ்சை என்றால் அந்த கிண்டலுக்கு போன கிழட்டு தமிழச்சி வேடிக்கை நேர இதுவல்ல பாட்டி உன் வாடிக்கை கேலியை விட்டுவிடு மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றான் மனம் முடிந்து நிமிர்ந்தால் தாய்க்கிழவி அக்கனமே தாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு களமும் அதுதான் காயம் மார்பிலா முதுகிலா கலர்வா என்றார் முதுகில் என்ன கிழவி வெடித்தனர் இதயம் துடித்தனர் முளவு ஒழித்த திக்கு நோக்கி முடுக்கினால் வேகம் கோழைக்கு பால் கொடுத்தேன் குப்புற வீழ்ந்து கிடக்கும் மூளைக்கு பெயர் போர் வீணனாம் முன்பு ஒரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல மார்பு காட்டி சாய்ந்து கிடந்தா என் சாகாத கண்ணாளர் அவருக்கு பிறந்தானா அடடா மானம் இங்கே குட்டிச்சுவருக்கும் கீழாக விழுந்து விட்டான் இமய விரம்பில் வீரஞ்சிரிக்கும் இங்கு வீணை நரம்பில் நிலை செய்து பிடிக்கும் அதுவும் மானம் மானம் என்றே முழக்கும் மாற்றாருக்கு மண்டிட்டு வாழும் மானமற்ற மனசு ஏடா மரத்தமிழ் குடியிலே மாசு தூவிட்டாய் மார்பு கொடுத்தேன் மடிமயில் வளர்த்தேன் தின்று கொளுத்த தோள்கள் எங்கே தினவெடுக்கவில்லை அதோ பகைவர் வேலுக்கு வழி சொல்ல வகையற்ற கோழையே என் வீரப்பாலுக்கு வழி சொல்வாய் என்று கதைனா என்பது நெருங்கி அந்த ஏழை கிழவி சென்றங்கு செருமுனையிலே சிதறி கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தாள் நன்றங்கு ஓடிட்டு நாட்டை காக்க இரத்த வெள்ளம் பிணக்குவிலே பெருமூச்சு வாங்க நடந்தார் மனப்பந்தலிலும் மகிழ்ச்சி உண்டு மகன் பிறந்த போது மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மாறுகாட்டி இதை கண்டால் இதயம் குளிர்ந்தார் இனி எதை கண்டாலும் கவலை இல்லை என் மகன் வீரனாக இறந்தான் என்றார் அறுத்தறிய இருந்தேன் அவன் குடித்த மார்வை கருத்தறிய பொய் சொன்ன கயவன் எங்கே வாழ் இங்கே அவன் நாக்கு எங்கே நன்றி வணக்கம் இவன் முரசொலி கூப்பான் மிகவும் அருமை. பேர் சொல்லவே இல்லை. வணக்கம், என் பெயர் அன்பு. நீட் தேர்வப்போ மாணவ மாணவிகள் வந்து சில நடவடிக்கைகளுக்கு இது பண்ணுவாங்க. அதை பற்றிய ஒரு கவிதை. அறம் பாடுதல் மார்பில் அணிந்த துப்பட்டாவில் இருக்கலாம் இரகசிய குறிப்புகள் தோளாடைகள் துகிலுரியப்பட்டு தேர்வு மையங்களில் நுழைகிறார்கள் நவீன பாஞ்சாலிகள் அழியப் போகின்றன அஸ்தினாபுரங்கள்
மூக்குத்தியில், காதணியில், ஹேர் பின்களில் இருக்கலாம் ரகசிய குறிப்புகள். அணிகலன்கள் களையப்பட்டு தலைவிரி கோலமாய் தேர்வு மையங்களில் நுழைகிறார்கள் நவீன கண்ணகிகள். எரியப் போகின்றன நீதியற்ற அரசனின் நகரங்கள். காலணியில் இருக்கலாம் ரகசிய குறிப்புகள். வெறும் கால்களுடன் பதைபதைக்க தேர்வு மையங்களில் நுழைகிறார்கள் அவமானத்தின் நெருப்பில் குளிக்கும் நவீன சீதைகள். செருப்புகளால் ஆளப்பட்ட ராஜ்யம் செருப்புகளால் வீழப்போகிறது. தண்ணீர் பாட்டில்களில் வியர்வையை துடைக்கும் கைக்குட்டையில் இருக்கலாம் ரகசிய குறிப்புகள். வியர்வை வழியும் உடல்களுடன் தனித்த நாவுகளுடன் தேர்வு மையங்களில் நுழைகிறார்கள். ஊழி பெருவெள்ளத்தால் கொலைகாரனின் கோட்டைகள் நொறுங்கப் போகின்றன. தொலைதூர நகரம் ஒன்றின் விடுதியில் வயோதிக தகப்பனை விட்டுவிட்டு தேர்வு மையத்தில் நுழைகிறார்கள் ஒருவன். அவனது தகப்பன் விடுதியில் நிராதரவாக இறக்கிறான். அவனது சில்லிட்ட சடலம் மகனுக்காக தேர்வு முடியும் வரை பொறுமையாக காத்திருக்கிறது. பிணங்களின் மீது உருவாக்கப்பட்ட அதிகாரம் பிணங்களால் அழுகப் போகிறது. ஏன் அஞ்சுகிறீர்கள் இரகசிய குறிப்புகளை கண்டு? உங்கள் அழிவை குறிக்கும் நாளின் இரகசிய குறிப்புகளை எங்கள் ஆடைகளில் ஒளித்து வைத்திருக்கவில்லை, எங்கள் அணிகலன்களில் ஒளித்து வைத்திருக்கவில்லை, எங்கள் காலணிகளில் ஒளித்து வைத்திருக்கவில்லை. உங்கள் அழிவிற்காக இரகசிய குறிப்புகளை எங்கள் இரத்த நாணங்களின் மீது ஒளித்து வைத்திருக்கிறோம். எங்கள் மீது விழும் சவுக்கடிகளின் ரணங்களில் ஒளித்து வைத்திருக்கிறோம். தேடுங்கள் இரகசிய குறிப்புகளை. எங்கள் உள்ளாடைகளில் கையை விட்டு உங்களுக்கான இறுதி குறிப்புகளை இதயத்தின் ஆழத்தில் ஒளித்து வைத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். இக்கவிதை மனுஷியபுத்திரன் எழுதின மாநகர பயங்கரவாதி என்ற கவிதை தொகுப்பில் இருந்து எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. என் பெயர் அன்பு. வணக்கம். ஒரு நிமிடம் மட்டும் எடுத்துக்கொள்ளவும். லைப்ரரியை பூட்டிட்டாங்க. குழந்தைகள் காப்பகம் அப்படின்ற தலைப்பில் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். ஒரே வரி தான். ஒரு கருவறையில் 1000 குழந்தைகள் அப்படின்னு எழுதியிருந்தேன். அடுத்து சின்ன பிள்ளைகளெல்லாம் குழந்தைகள் காப்பகத்தில் விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதுனால இன்னொரு கவிதை எழுதியிருந்தேன். இந்த நாட்டில் வள்ளல்களே இல்லை என்ற காரணத்தினால் பல குந்தி தேவிகள் கர்ணன்களை விட்டு சென்றனர் அப்படின்னு எழுதியிருந்தேன். நன்றி, வணக்கம். அதாவது நிகழ்ச்சி நிலவொளி நிகழ்ச்சி 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தான். 1 மணி நேரம் தான் ஒதுக்கப்பட்ட நேரம். ஆனால் நம்ம அப்படியே பேசி இப்போ 8 மணிக்கு கூட போக முடியலங்கிறது நிகழ்ச்சியோட வெற்றியை காட்டுது. அடுத்த முறை நிகழ்ச்சியை கொஞ்சம் முன்னக்கூட்டி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணுவோம். எங்கள் சீஃப்ட்ட கேட்குறேன், அது மாதிரி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.